வேதாகமத்தை எடுக்கலாம். நாம் நின்றோனமாய் நம் கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வேத வாசிப்பு பகுதியில வாசித்த அதே பாகத்தை நம்ம இங்க வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியை அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாகும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதன் எல்லைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தது. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசப்படையிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்விலே ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்தீர், அதற்காய் கூட நன்றி. மீண்டும் வரிசையாய் உங்களுடைய வார்த்தையோடு கூட நாங்கள் ஐக்கியப்படி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட மாம்சமாய் மீண்டுமாய் வெளிப்படுங்க. எங்களுக்குள்ளாகிற எல்லா விதமான அவிசுவாசத்தின் கேள்விகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் யாவற்றையும் இந்த வார்த்தையானது உரைக்கப்படும் போதே அப்பா அதை நீங்கி போகட்டும். இங்க இருக்கிறவர்களுக்குள்ள பெந்தகோஸ்தே வருமானம் உண்டாகட்டும். இந்த நாளில் நீர் எங்களுக்கு பேச போகிற காரியங்களுக்காய் நன்றி. இந்த செய்தியானது இன்னொரு அடி கூட வார்த்தைக்கு ஏற்ற விதத்துல எங்களை வணையட்டும் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பலவீனங்கள், சோர்வு, அசதிகளை எடுத்து போடுங்க. டிவைன்லி அட்மாஸ்பியர் வெளிப்படட்டும். காலமானது அப்பா அதன் முடிவின் வேலைகள் வந்திருக்கிறது. உலகத்தின் ராஜ்யங்கள் அது முடிவின் வேலைகள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு இசங்களும் அதனுடைய முடிவின் வேலைகள் வந்திருக்கிறது. நாங்களும் என்னுடைய நித்தியத்துக்கு போகிறதான வழியில வந்திருக்கிறோம் ஐயா. இணையும் நேரமும் அடையாளம் வந்திருக்கிறது. இணைப்பானது நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை மனவாளனும் வார்த்தை மனவாட்டியும் வெளிப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இணைந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக கூட நன்றி. நாங்கள் வார்த்தை மனவாட்டியா இருந்து முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை கூட இணைய கிருபையை கூட்டி கொடுங்க. உலகமும் இசங்களும் ராஜா அவர் இணைப்புக்குள்ள வந்து ராஜா அது அக்கினி கடலுக்கு என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்களோ எடுத்துக்கொள்ளப்படுதலும் புதிய வானமும் புதிய பூமிக்கும் எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த ஆயரோட அரசாட்சிக்கும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுக்கேற்ற இந்த நாள்ல பேச போகிற செய்திகளுக்காக நன்றி. பலப்படுத்துங்க, எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதரன் சகோதரி, அல்லேலூயா. சரி, கவனிங்க, நல்லா கவனிங்க. லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம் அப்படின்ற அந்த பாகத்துல கடந்து போலாம். நம்ம ஒரு சீரியஸ் தொடர்ந்து பார்த்து கொண்டே போறோம். என்ன சீரியஸ் பார்த்து கொண்டு வரோம்? The stature of the perfect man. ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி அது தேவைப்படுகிறதா சொல்லி நான் 2-3 வாரமா அதை குறிச்சு பார்த்து கொண்டு வரோம். சின்ன ரீகால் தான். அதுக்கப்புறம் இன்னைக்குரிய பகுதிக்கு நேரம் கடந்து போலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரொம்ப கூர்ந்து கவனிங்க பிள்ளைகள். இந்த பக்கம் திரும்ப வார்த்தை கவனிங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்ட பெரியவருக்கும் வார்த்தையை கவனிக்கணும். வீட்டுல சொல்லி கொடுக்கணும். வார்த்தையை கவனிக்கணும்ன்றது. தயவு செஞ்சு இங்க பாருங்க, இங்க பாருங்க, திரும்ப வார்த்தை கவனிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு கவனிங்க சகோதர சகோதரி. நம்ம என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? சின்ன ஒரு தின்லைனா வந்து ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி எதுக்கு தேவைப்படுகிறதா இருக்குது அப்படின்னு சொன்னா, நாம இழந்து போன ஸ்தானம் அதுதான் இல்லைங்களா? ஆதாம் ஏவாளை தேவன் படைச்ச
ஸ்தானம் தான். தேவன் சொல்றாரு நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக்குவோமாகும் அப்படின் போது மனுஷன் உண்டாக்கப்பட்ட விதம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி தான். ஆதாம் அந்த நிலையில தான் இருந்தார். ஆதாம் எப்படி இருந்தாரு? இந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி நிலை இருந்தார். இது ஆதாமுக்குள்ள இருந்த தெய்வீகமா இருந்துச்சு. அதனாலதான் ஒட்டுமொத்த பூமியை ஆளுகை செய்கிறவனா ஆதாம் இருந்தான் இல்லைங்களா? ஆதாமுக்குள்ள டொமினியன் பவர் இருந்துச்சு, ஆளுகை செய்கிற அந்த வல்லமை தேவன் வைத்திருந்தார். ஆதாம் தான் இந்த பூமிக்கு குட்டி தேவனா இருந்தான் இல்லைங்களா? அப்போ எழுந்து ஆதாம் தன்னுடைய சாயல் எழுந்து போனான். திருத்தர் சொல்றாரு ஆதாம் இந்த பாவம் செய்தனால மனுஷன் எழுந்து போன 3 காரியங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி. முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் ஆதாமோ தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போயிட்டான். 2வது காரியம் பூமி மேல இருக்கிற ஆளுகை இழந்து போயிட்டான். 3வது காரியம் தேவ சாயல இழந்து போயிட்டான். 3 காரியங்கள். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? எகைன் சொல்லலாமா? ஆதாம் பாவத்தினால இழந்து போன காரியம், மனுஷ குலம் இழந்து போன காரியம் என்னமா இருக்குது அப்படின்னு சொன்னா மேன்கைண்ட், ஹோல் மேன்கைண்ட் என்ன இழந்துருச்சுன்னு சொன்னா இத இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சாயல இழந்து போனாங்க இல்லைங்களா? 2வது பவர் ஓவர் த நேச்சர், இயற்கைக்கு மேல இருக்கிற ஆளுகை இழந்து போயிட்டான். 3வது த ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போயிட்டான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதுதான் பாவத்தினால நம்ம இழந்து போனது என்னன்றத தீர்க்கதரிசி இது சொல்றாரு. கவனமா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப தேவனு ஆதாமுக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருந்தார். என்ன? 5 காரியத்தை கொடுத்திருந்தார். நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த 5 காரியத்தை தேவனுக்கு கொடுத்திருந்தார். அப்போ அந்த 5 காரியத்தை தேவன் செய்யும்படி கொடுத்திருந்தார். ஆனா பாவத்துக்கு அப்புறம் அந்த 5 காரியமா நடக்கிறது கிடையாது. அவன் 2 இழந்ததுல என்ன பண்ணாங்க? இழந்து போயிட்டான். கீழ்படுத்தி ஆளுகிறதான தன்மை இழந்து போயிட்டான். கீழ்படுத்துதல்னா அதை தனக்கு கீழே கட்டுக்குள்ள வைக்கிறது, அது மேல ஆளுகை செய்கிறது இல்லைங்களா? அப்ப டொமினியன் ஓவர் தி எர்த், பூமியெல்லாம் என்ன டாமினேஷன் வல்லமை என்ன பண்ணா? இழந்து போயிட்டான். எப்போ? அப்படி பழுகி பெருகி நிரப்புறது மட்டும் தான் மனுஷன் பூமியில என்ன பண்றான் இந்நாள் வரை செய்து கொண்டே இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இது விழுந்து போனதுனாலதான் இதை மீட்டு கொடுக்கும்படிக்கு தான் தேவன் என்ன பண்றாரு? தன் கிரயத்தை செலுத்தி ரத்தத்தை செலுத்தி பூமியில மீண்டுமா மனுஷனா வெளிப்பட்டு தன் ரத்தத்தை சிந்தி மீண்டுமா அந்த டிவைன் நேச்சரை கொண்டு வந்தார். அப்போ எப்ப அவனுக்கு ஆளுகை தன்மை திரும்ப வரணும்னு சொன்னா த இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சுவாபத்தை அவன் திரும்ப பெறும்போது அவன் தேவனோடு கூட ஐக்கியத்தை பெற்றுக்கொள்றான். ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பூமியை ஆளுகை செய்யறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இதுதான் தேவன் என்ன பண்றாரு சொன்னா ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை தான் என்ன பண்ணாருங்க அங்க செய்து காட்டினார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்னா செய்து கிரியையில செய்து காண்பிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதனாலதான் மார்க் 16வது அதிகாரம் எவ்ரி பிலீவருக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அது பாஸ்டர்ஸ்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ கொடுக்கப்பட்டது அல்ல. அத ஒரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. எவ்ரி பிலீவர் ஒரு விசுவாசி கொடுக்கப்பட்ட பாகம். அப்ப அது என்னன்னு சொன்னா தேவனுக்கு கொடுத்த அந்த வல்லமைய அந்த ஆளுகைய டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, இந்த பூமியில டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது. டெமான்ஸ்ட்ரேஷன்னா உங்ககிட்ட நான் என்ன பண்றேன் ஒரு வல்லமையை கொடுத்து அதை செயல்படுத்தி பார் அப்படின்றதுக்கு கொடுக்கப்படுறது. விசுவாசிக்கிறீங்களா? சரி, அடுத்தது உள்ள வரலாம், நம்ம காரியத்துக்குள்ள வரலாம். அப்போ பாவத்தினால தன் ஸ்தானத்தை இழந்து போய் மீண்டும் அதுக்கான கிரயத்தை செலுத்தி தேவன் என்ன பண்ணாரு? அந்த ஸ்தானத்தை கொண்டு வரதுக்கு தான் டிவைன் நேச்சரை கொண்டு வரதுக்கு நியூ பர்த்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றாரு. நியூ பர்த்ல இருந்தா மனுஷன் என்ன பண்றான்? திரும்பமா ரீபில்ட் ஆகுறான். எதில் பில்ட் ஆகுறான்? இங்கதான் நியூ பர்த் இருக்கு. புதிய பிறப்பின் அனுபவத்தோட மனுஷன் கிறிஸ்துவின் சாயல் அடையறான். இது யாரு? த பெர்ஃபெக்ட் மேன் யாரு? இயேசு கிறிஸ்து. நீ பேசுறீங்களா? கிறிஸ்து தான் இந்த பரிபூர்ண மனிதன். இப்போ இது பிந்தின ஆதாமா இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ முந்தின ஆதாம் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருந்தான். முந்தின ஆதாம் இந்த ஸ்ட்ரக்சர்ல விழுந்து போயிட்டான். திரும்ப தேவன் என்ன பண்றாருங்க? பிந்தின ஆதாம வச்சு பிந்தின ஆதாமுடைய பாகமாகிய மனவாட்டிக்குள்ள வந்து அந்த வல்லமையை கொண்டு வருவார். நீங்களா விசுவாசிக்கிறீங்களா? இதுவே சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா இது ஏவாள், இது ஆதாம், இது ஏவாள், இது ஆதாம். கரெக்டா? இது என்னவா இருக்கிறா? இது ஏவாள் சபையா இருக்குது. இது என்னவா இருக்குது? ஆதாம். ஆதாம் ஏவாளும் ஒரு சேரும்போது ஒரு பரிபூர்ண மனிதன். எப்பொழுதுமே ஒரு மனுஷன் பரிபூர்ணமாவது எப்ப தெரியுமா? தன் மனைவியை கண்டடையும் போதுதான். ஒரு மனுஷன் எவ்வளவு ஞானவானா இருந்தாலும் அந்த மனுஷன சமுதாயத்துல என்ன பண்ண வேண்டாங்க? மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா? என்ன பண்ண முட்டை பையானுவாங்க இல்லைங்களா? மதிக்க மாட்டாங்க. எப்போ அவனை மதிப்பாங்கன்னு சொன்னா அவன் திருமணம் செய்து கொண்டு பிள்ளையை பெற்று எடுக்கும் போதுதான் என்ன பண்ணுவான்? அவனும் 4 பேருக்கு நல்லது கெட்டது சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான்னுவாங்க. ஏன்னா அப்போ தன்னோட இணைய சேரும் போதுதான் தன்னுடைய பாகத்தை கண்டடைந்து கொண்டு பிள்ளைகளை தன்னுடைய ஜீவனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவன் பரிபூர்ணம் அடைகிறான். அதே போலதான் மனவாட்டி ஆகிய சபையும் மணவாளன் ஆகிய கிறிஸ்துவும் ஒண்ணு சேர்ந்து அதுதான் ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலை. இதுதான் ஆதாம் ஏவாள தேவன் வைத்த நிலை.
விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இதை கொண்டு வரதுக்கு தான் தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா சபை காலங்கள்ல செய்தியாளர்களை வச்சு கொண்டு வர்றாரு. இப்ப தனிப்பட்ட மனிதனை கொண்டு வர்றதுக்கு தான் பேதுரு மூலமா அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். 2 பேதுரு 1வது அதிகாரத்துல. சபையை கொண்டு வர்றதுக்கு தான் எபேசியர்ல பவுலை வச்சு 5 வகையான ஊழியத்தை கொடுத்தார். கரெக்டுங்களா? உங்களுக்கு சபையானது பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு விருத்தி அடையும்படிக்கு அதை நாங்க பரிபூர்ண நிலையை பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பர் கடைசியா தான் வரும், போதகராகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும். இது மூலமா தான் சபை பக்தி விருத்தி அடையும். அப்படின்னா சீர் பொருந்தும் ஒரு பரிபூர்ண நிலைக்குள்ள சபை வரும். அதனாலதான் 5-fold மினிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5-fold மினிஸ்ட்ரி என்ன பண்றோம்? நம்ம அக்செப்ட் பண்றோம். 5-fold மினிஸ்ட்ரி வெறும் லோக்கல் சர்ச்ல எடுத்து கிடையாது. லோக்கல் சர்ச்னா புரிஞ்சுக்கோங்க, உள்ளூர் சபைகள். வெறும் உள்ளூர் சபையில 5-fold மினிஸ்ட்ரி இல்ல, வேர்ல்டு வைட் உலகம் முழுசு இருக்கிற மனவாட்டியின் சபை, காணக்கூடாத அங்கத்தினர்கள சபை. இதுல தேவன் 5-fold மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறார். ஆனா இதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி அந்த கால செய்தியாளன தேவன் வச்சு அந்த சபை என்ன பண்றாருங்க? பரிபூர்ணப்படுத்துறதுக்கு எதுவான செய்தியை கொண்டு வராரு. அந்த செய்தியை யார் கொண்டு போறது? இந்த 5-fold மினிஸ்ட்ரியில இருக்கிற ஊழியர்களை கொண்டு போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு சொன்னா இந்த பாஸ்டர்ஸ் கிட்ட செய்தி வருது. பாஸ்டர்ஸ் எங்க போகுது? குடும்ப தலைவர்கிட்ட செய்தி வருது. குடும்ப தலைமை என்ன பண்ணுதுங்க? குடும்ப பலிப்பீடத்துக்குள்ள வந்து கடைசி நபர் வரைக்கும் அந்த சேனல் பாஸ் ஆகுது. ஆமென். விசுவாசிக்கிற சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இதான் நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்து பார்த்து கொண்டே வந்தோம். அதுக்கப்புறம் அஸ்திபாரத்தை இந்த பில்டிங் வந்து இந்த பரிபூர்ண மனிதனை தீர்க்கதரிசி எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்றத குறிச்சு 62 வருஷம் பெற்றுக்கொண்டதை பத்தி பார்த்தோம். இந்த செய்தி ஏன் அவர் கொடுக்கப்பட்டுச்சுன்றத குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? இந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சின்ற செய்தி முத்திரைகளுக்கு பின்பதாக ஒரு நித்தியத்தோட அந்த மனுஷனை இணைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அதுக்கப்புறம் இது எங்க காடுகளை பெற்றுக்கொண்டார் தீர்க்கதரிசி? இதை ஒரு தேவனுடைய ஆலயமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயமா சொல்றார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதோட கூட நான் இந்த குழந்தை வந்து வசனம் சொல்லிச்சு, ஞாபகம் மனன வசனம் சொல்லிச்சு. அந்த வசனத்துல ஒரு செய்தி இன்னைக்கு பேசலான் இருக்கிறேன். நான் அந்த காரியத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலான் இருக்கிறேன். அதுல இருந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் கவனிங்க நல்லா. இப்போ இது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரா இருக்கு. என்ன இருக்குது? பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டுமானமா இருக்குது. இங்க இருக்கிற குணாதிசயங்களா சேர்ந்து தேவன் ஒரு சபையை கட்டுமானமா உருவாக்கப்படுத்துறாரு. அதை குறிச்சு பார்த்தோம். அப்ப அந்த கட்டுமானத்துல எப்போதும் எது அவசியம்? அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாட்டினால வர்ற விசுவாசம் இல்லைங்களா? அதுதான் புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குது. அதான் பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எதுல கட்டப்படுறான்? விசுவாசத்துல ஃபர்ஸ்ட் பிளாக்க வைக்கிறான். அப்ப அதுக்கப்புறம் அதுக்கு மேல எதை கொண்டு வர்றான்? வல்லமை. விசுவாசம் இல்லாதபடிக்கு என்ன வராது? வல்லமை வராது. நம்ம பார்த்தோம். அந்த வல்லமை யாருடைய பார்ட்டா இருக்குதுன்னா தேவனுடைய சர்வ வல்லமையுடைய பாகமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? மனவாளுடைய பாகமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து இது வரைக்கும் முடிச்சோம் இல்லைங்களா? சரி, அடுத்த கட்டத்துக்கு அடுத்த இன்னொரு சில விஷயங்களுக்கு நான் போறேன். கவனிங்களா? இப்ப அந்த ஒரு வசனத்தை வாசிச்சோம். புத்தியுள்ள ஸ்திரீ, பழைய ஏற்பாட்டுல வாசி, புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு சபை வீடுன்றது இதுதான். சுவாசிக்கிறீங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானம் உள்ள ஸ்திரீ. இங்க ஞானத்தை குறிச்சு பேசுது. நம்ம அடுத்த பார்க்க போகிற 3வது விஷயம் ஞானம். அதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அததான் பார்க்க போறோம் நம்ம இப்போ. ஆமே 2 காரியங்களை பார்த்துட்டோமா? நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்னங்க? விசுவாசம். விசுவாசம்ன்றது என்னவா இருக்குது? நம்பப்படும் உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயமா இருக்குது விசுவாசம். விசுவாசம் வந்த பின்னாடி அதோட கூட எதை சேர்க்கணும்னு சொல்றாரு தீர்க்கதரிசி? வல்லமை. வல்லமைன்றது என்ன வல்லமை? தைரியம். உலகத்துக்கான தைரியம் கிடையாது. அது தேவனுடைய சர்வ வல்லமையின் பாகம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கிட்ட அது நடந்துச்சு. அவர் சரீரத்துல என்ன பெறப்பட்டு போச்சுன்னு பார்த்தோம்? வல்லமை பெறப்பட்டு போச்சு. மீண்டும் 1வது வரியில் அது நடந்திருக்குமானால் மீண்டும் அவருடைய சரீரமாகிய சபையிடத்துல இருந்து என்ன பெறப்பட்டு போகணும்? வல்லமை புறப்பட்டு போகணும். தீர்க்கதரிசி அது என்ன சொல்றாரு சொன்னா, வல்லமை உனது புறப்பட்டு போகணும்னு சொன்னா நீ வல்லமை உடையவனாய் இருக்க வேண்டும். வல்லமை. அப்ப வல்லமையை உடையவனா இருக்கணும்னு சொன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனத்தை வல்லமை பெற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியம். வல்லமை நீ பெற்றுக்கொள்ளணும்ன்ற. விசுவாசிக்கிறீங்களா? இதான் அடுத்த காரியம். அப்ப தேவனா மாத்துறது, தண்ணில் தானே ஜீவிக்கிறவரை மாத்துறதுக்கு 3 விதமான தன்மைகள் தேவைப்படுத்த இருந்துச்சு. ஆட்ரிபியூட்ஸ் 3. ஒன்று என்னவா இருக்குது? தேவனுடைய சர்வ வல்லமை. 2வது சர்வ ஞானம், சர்வ வியாபி. அப்படின்னா சர்வ வல்லமையை நீ வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய சர்வ வல்லமையுடைய பார்ட்டி பேச அதுக்குள்ள பாகம் வகிக்கிறோம். நம்ம அங்கிருந்தான் பெற்றுக்கொள்றோம் சர்வ வல்லமையை. அடுத்தது தேவனுடைய சர்வ வல்லமை தான். அவர் சர்வ வல்லவரா இருக்கிறதுனால தான் சர்வ ஞானியா இருக்கிறார். கரெக்டா?
தேவன் தன்னில் தானே ஜீவிக்கிறவரா நித்தியமானவரா இருக்கிறாருன்னாவே அவருக்குள்ள சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை இருக்கணும். சர்வ வல்லமை இல்லாம ஒரு நபர் நித்தியமா என்ன பண்ண முடியாது, நித்தியமா இருக்க முடியாது, தொடக்கமும் முடியும் இல்லாதவரா இருக்க முடியாது, தன்னில் தானே ஜீவிக்கிறவரா இருக்க முடியாது. ஒரு நபர் தன்னில் தானே ஜீவிக்கிறவரா இருக்கிறதுனா செல்ஃப் எக்ஸிஸ்ட் ஒன்னு அர்த்தம். சுயம்புன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல அந்த வார்த்தை சுயம்பு, சுயமா இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு பொருட்களும் சுயமா கிடையாது. அது எல்லாத்துக்கும் ஒரு மூலப்பொருள் தேவை. எல்லாத்துக்கும் என்ன தேவை? மூலப்பொருள் தேவை. நீங்க தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருளை நீ உடைச்சு 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 கடைசியா போகும்போது என்ன வரும்? அணு வரும். அணுல என்ன இருக்குது? 3 விஷயங்கள் இருக்குது. அதையும் நீங்க உடைச்சு போட்டீங்க. குவாக்ஸ் சின்ன விஷயம், குவாக்ஸ்னா சின்ன, அதோட சின்னது. அப்போ இதோடைய அணு, அவருடைய அமைப்பு தான் என்னவா இருக்குது? மூலக்கூறா மாறுது. மாலிக்யூல்னு மூலக்கூறா மாறுது. அந்த மூலக்கூறு தான் எதை கொண்டு வருது? ஒரு பொருளை கொண்டு வருது, ஒரு ஆப்ஜெக்ட கொண்டு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், பீரியாடிக் டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த பூமியில ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா பொருட்களும் 118 தனிமங்களால உண்டாக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு தெரிஞ்சது, தெரியாதது நிறைய இருக்கலாம். இது எல்லாமே ஆட்டம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆட்டமும் எங்குதான் உண்டாக்கப்படுது? ஆட்டமும் எதை பேஸ் பண்ணப்பட்டிருக்குது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதுவுமே இன்னும் ஒடிச்சு உள்ள போனா நமக்கு புரிய முடியாத காரியங்கள் இருக்கு. இப்ப இது எல்லாமே இல்லாத நிலையில அவர் தேவனாய் இருந்தார் அப்படின்னா அவர் சர்வ வல்லவரா இருந்திருக்கணும். ஆமென். அந்த சர்வ வல்லவராலதான் தன்னில் தானே ஜீவிக்கிறவரா இருந்திருக்கணும். இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது சர்வ வல்லமை தான் எதை கொண்டு வந்துச்சுன்னா சர்வ ஞானத்தை கொண்டு வரும். அடுத்த பாயிண்ட் அதான் நான் இங்க பேச வைக்கிறேன். சர்வ வல்லமை இல்லாம எதை கொண்டு வர முடியாது? சொல்லுங்களா உங்களுக்கு? தேவனால எல்லாம் முடியும், எல்லாம் முடியும் அப்படின்ற அந்த வார்த்தையில தான் நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். அந்த ஞானம், நேத்து என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில, இருதயத்தின் ரகசியங்கள் என்னன்றது அறிந்து கொள்ள முடியும். அதான் தேவனுடைய ஞானம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப இந்த ஞானத்தை 2வது பார்ட்டோட நான் பொறுத்துறேன். 3 இழுப்புகள்ல 2வது பாகத்தோட பொறுத்தலான்னு இருக்கிறேன். 2வது பாகம் என்னவா இருக்குது? முதல் 3 இழுப்புகள். முதல் இழுப்பு என்னவா இருக்குது? அற்புத அடையாளம். 2வது இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவது. 3வது என்னங்க? வார்த்தை வெளிப்படுவது. இல்லைங்களா? அப்ப 2வது பாகம் இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா தெய்வ ஞானம். 2வது காரியம் தெய்வீகத்துல இருக்கிற 2வது விஷயம் ஆம்னி சைண்ட். தேவனுக்குள்ள 2வது விஷயம் என்னங்க? ஆம்னி சைண்ட்னா தேவனுடைய ஞானம். அந்த தேவனுடைய வசனம் சொல்றது, தேவனுடைய கண்கள் பூமியில நல்லவரையும் தீவிரையும் என்ன பண்ணுதான்? நோக்கி பார்க்குதான். தேவனுக்கு கண் நம்மள மாதிரி கண்ணு இருக்குதானா? கண்ணு அப்படி கிடையாது. என்ன அர்த்தம் சொன்னா அவருடைய ஞானத்தினால என்ன நடக்குது, என்ன விஷயம் சொன்னா சிருஷ்டிகள் தான் உண்டாக்குன சிருஷ்டிகளுக்குள்ள என்னென்ன ஆக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி அது செய்யறதுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா சிருஷ்டிப்பை உண்டாக்குனவர் அவர் தானே. இந்த சிருஷ்டி அவருடைய ஞானம் இல்லாம நடந்து கொள்ளுமா? ஏதாவது மாறி நடந்துக்குமா? ஏன்னா அவ சிருஷ்டிக்கும் போதே தெரியும் அது என்ன, எப்படி ஆக்ட் ஆகும், என்ன செய்யும்ன்றத கிரியேட்டருக்கு தெரியும். இல்லைங்களா? அப்ப தெய்வீக ஞானம். அப்ப அந்த ஞானம் தான் 3rd புல்ல 3வது பிள்ளை 2வது பாகத்தை தீர்க்கதரிசிக்குள்ள ஓபன் பண்ணுச்சு. கரெக்டுங்களா? தீர்க்கதரிசி ரெஜினா மேடைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அற்புத அடையாளம் செஞ்சு அப்படின்னா இந்த விசுவாசம் வல்லமையை கொண்டு வந்துச்சு. நான் 7:32 சரி தீர்க்கதரிசி ஊழியத்துல 3 இழுப்புகள்ல அவர் ஊழியத்துல வந்த முதல் பாகம் வல்லமை. சொல்ல போறீங்களா? அவருக்கு ஒரு விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டதுனால அந்த வல்லமை வெளிப்படுத்தப்பட்டுச்சு. பேசுறேன், வல்லமை வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அந்த வல்லமை வெளிப்படும் போது தான் அவருடைய இடது கருத்தினால அந்த ஜெம் அட்டாக் ஆன நபரோட காலங்களை பிடிக்கும் போது அவங்களுக்கு என்ன வியாதியுடைய நிலையை கண்டறிய முடிஞ்சு. இப்ப இங்க வல்லமை வெளிப்படுது. வல்லமை வெளிப்பட்ட பின்னாடி அந்த வல்லமை சில நேரங்கள்ல தீர்க்கதரிசி ஊழியத்துல வெளிப்படாம நிக்குது. அப்படிங்க தீர்க்கதரிசி அவர் மேல ஒரு பெரிய அலிகேஷன் இருந்துச்சு மினிஸ்ட்ரியில ஆரம்ப நாட்கள்ல. ரொம்ப ஓரல் ராபர்ட்ஸ் இவங்க எல்லாம் சீக்கிரமா டீல் ஹாஸ்பண்ட் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சீக்கிரமா ஜபம் குணப்படுத்துறதுல ஜபம் பண்றாங்க. இவர் ரொம்ப நேரம் ஒரு விஷயத்துக்காக ஜபம் பண்றாருன்ற அலிகேஷன் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்? தீர்க்கதரிசி சவால் விட்டார், சேலஞ்ச் பண்ணார். சவால் விட்டார், சேலஞ்ச் பண்ணார். நீங்க எப்பேற்பட்ட வியாதி இருக்கிறவன என்ன பண்ணுங்க இங்க கூட்டு வாங்கன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார். ஜபம் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு சில இடத்துல பிரேயருக்கான ஆன்சர் கிடைக்கவே இல்லை, ஆன்சருக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ தீர்க்கதரிசி சேலஞ்ச் விட்ட பின்னாடி அவரு 3 இழுப்புகள் இருக்கா. 1946 வருஷத்துல தீர்க்கதரிசி டனல் மில் கிரீன் மில் கேவுக்கு போகும்போது அந்த ஏஞ்சல் சந்திச்சு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்க? நீ உத்தமமா இருந்தார், உன்னுடைய இடது கையை வச்சு விசுவாசிகளுடைய விக்டிமுடைய வலது கையை பிடிக்கும் போது வியாதியுடைய நிலையை கண்டறிந்து கொள்ளலாம். வியாதி எப்பேற்பட்ட வியாதி இருக்குதுன்றதுக்கான உன் பிரேயருக்கு முன்பதாக கேன்சர் கூட நிக்காதுன்னு சொன்னார். நீ உத்தமமா இருந்தால்
ஜனங்களை உன்னை நம்பும்படி செய்தால் அவங்களுடைய இருதயத்தில் வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம்னு சொன்னார். ரெண்டு காரியம், 2 அடையாளங்கள். நான் சொன்ன அந்த செய்தி எடுத்திருக்கிறோம். 2 அடையாளங்கள் ஒரு செய்தியை, 2 அடையாளம் ஒரு செய்தி பின்தொடரும் சொல்லிட்டு இல்லைங்களா? அடையாளம் எப்பொழுதுமே செய்திக்காக தான் கொடுக்கப்படுற அடையாளம், ஒரு செய்திக்காக தான். இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வரும். அப்ப தீர்க்கதரிசிக்கு முதல்ல வரும்போது விசுவாசம் இருந்துச்சுதான் தீர்க்கதரிசி 1941-42 டைம்ல, அந்த டைம்ல என்ன பண்றாருங்க, மினிஸ்ட்ரி கூட்டங்கள் நடத்தும் போது 50s டைம் வருது, பெரிய கேம்பெயின் மீட்டிங்ஸ் பெருசா மாறும் போது ஒன்லி பிலி பாடினார். ஒன்லி பிலி பாடினாரா இல்லையா? ஒன்லி பிலி பாடலையா பாடணும்? ஏங்க பாடணும்? நான் கூட தான் கேட்கிறேன். ஒன்லி பிலீவ் பாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜனங்கள் மத்தியில லேக் ஆஃப் ஃபெய்த் இருந்துச்சா, ஃபெய்த் லேக்கிங் இருந்துச்சா. விசுவாசம், பெந்தகோஸ்த விசுவாசம் ஜனங்கள் மத்தியில இல்லவே இல்லை. விசுவாசம் இல்லாம அடுத்த கட்டமாகிய வல்லமையை கொண்டு வரவே முடியாது. அதனால கொண்டு வரும்படிக்கு பாடல பாடினா அந்த பாடலை தீர்க்கதரிசி கொண்டு வர்றாரு. விசுவாசிக்க மாத்திரம் செய், விசுவாசிக்க மாத்திரம் செய், ஒன்லி பிலீவ். ஜனங்கள் மத்தியில விசுவாசம் இல்லாம தீர்க்கதரிசிக்கு தேவன் என்னதான் ஊழியத்தை கொடுத்திருந்தாலும் அந்த வல்லமையை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை கொண்டு வரும்படிதான் தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் அந்த பாடலை பாடினார். ரெண்டாவது, தீர்க்கதரிசி ரெக்கார்டட் மெசேஜ்ல, சர்மன்ல முதல் மெசேஜ் எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் மெசேஜ் ரெக்கார்டட் மெசேஜ்ல. இந்த செய்தியில நம்ம என்ன இருக்கிறோம் பாருங்க. விசுவாசமானது சாராம்சமா இருக்குது. faith is the substance. அதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் தீர்க்கதரிசி கொடுத்ததுல, ரெக்கார்டட் மெசேஜ்ல. சொல்ல புரியுதா? தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் மெசேஜ் ரெக்கார்டட் மெசேஜ்ல பாத்துறீங்களா? டேபிள் உள்ள ஓபன் பண்ணிக்கலாம் தெரியும். faith is a substance. விசுவாசம் தான் பொருளா இருக்குது. தீர்க்கதரிசி பாருங்க, நம்ம 62ல தான் அந்த மெசேஜ் பாக்குறோம். தீர்க்கதரிசி முன்பதாகவே இது எல்லாத்துக்கும் அடிப்படையே தேவன் அந்த ஊழியத்தை போட்டே வந்தார். faith is the substance. விசுவாசம் சாராம்சமா இருக்குது, பொருளா இருக்குது, எசன்ஸா இருக்குதுன்னு சொல்லி செய்தியை கொடுத்தார். ஜனங்களும் இவருக்கு என்னதான் ஊழியம் கொடுக்கப்பட்டாலும் அந்த ஊழியத்தை விசுவாசிச்சா மட்டும்தான் அந்த ஊழியத்துல என்ன கொண்டு வர முடியும்? வல்லமை வரும்னு சொல்லிட்டு. இந்த வல்லமை வந்த பின்னாடி ரெண்டாவது, அந்த வல்லமை சரிவர பயன்படுத்துறதுக்கு ஞானம் தேவைப்படுதா இருந்துச்சு. தீர்க்கதரிசி அநேக நேரங்கள்ல ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஏன் ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. நீங்க அநேக ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுது? ஜெபத்தை குறிச்சு நான் செய்தி எடுக்கிறேன்னு சொன்னேன். இதுக்கு முன்புதான் ஒரு சின்ன லைன் மட்டும் சொல்லிடுறேன். அநேக ஜெபங்களுக்கு ஏன் ஆன்சர் இல்ல? அநேக ஜெபங்கள் நம்ம விசுவாசமா ஜெபம் பண்ணாலுமே ஏன் ஆன்சர் இல்லைன்னு சொன்னா, ஞானத்தோட ஜெபம் பண்றதுல, தேவன சித்தத்தை அறிஞ்சு ஜெபம் பண்ணாத காரணத்தால நமக்கு அந்த ஜெபத்துக்கான ஆன்சரை தேவன் கொடுக்கறது இல்ல. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ரெண்டாவது காரியம், இப்போ ஒரு நபர் வரா, ஒரு வியாதியோட வரா. ஒரு நபருக்கு வியாதி வர்றதுக்கான காரணம் என்ன? ஒண்ணு பாவமா இருக்கணும். ரெண்டாவது காரியம் அவிசுவாசமா பாவம் தான். ரெண்டாவது, யோபுக்கு ஏன் தேவன் சோதனையை அனுமதிச்சாரு? யோபுக்கு எங்க அவிசுவாசம் இல்லையே, அவிசுவாசம் இருந்துச்சா? ஒரு சில பாவங்கள் வியாதியை, அதாவது தேவன மகிமைக்காக நடக்கிற அந்த வியாதிகள் இருக்குது. கவனிச்சுக்கோங்க. தேவன நாமத்தின் மகிமைக்காக ஒரு மனுஷன் தேவன் சொல்றாரு. அவங்க சீஷர்கள் கேட்கிறாங்க, இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா அப்படின் போது இயேசுக்கு சொல்றாரு, தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு அது நடந்துச்சுன்றார். நான் சொல்றாரா இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல அந்த வியாதியும் நோயும் அந்த வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளும் காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அறிஞ்சு அந்த ரூட் காசை தேடணும். எப்பொழுதுமே ஒரு டாக்டர், பர்ஃபெக்ட் டாக்டர் யாருன்னு சொன்னா, ஒரு சரியான டாக்டர் ஃபர்ஸ்ட் டிசீஸ் ரூட் காசை டயக்னோஸ் பண்ற டாக்டர் தான் பர்ஃபெக்டான டாக்டர். இன்னைக்கு அநேக பேர் டாக்டர் மெடிசன் ஃபீல்ட்ல டெத் ஏன் நடக்குதுன்னு சொன்னா, ரூட் காஸ் தெரியாம மெடிசன் கொடுக்குறது. ரூட் காஸ் வேர், ஆணிவேர், ரூட் ஆணிவேர். ஒரு வியாதிக்கான ரூட் என்ன, அதை எடுத்து போறதுக்கான வழி என்ன, இது தெரியறது கிடையாது. இதேதான் அப்போ அது தெரியும் சொன்னா அந்த டாக்டருக்கு என்ன வேணுங்க, அந்த மெடிக்கலை குறிச்சு ஒரு தெளிவான ஞானம் இருந்தா மட்டும்தான். இதுக்காக தான் நாலேஜ், வேர்ல்ட்லி நாலேஜ், அது இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும். அப்போ தேவன் வல்லமையை கொடுத்துட்டாரு, விசுவாசம் கிட்ட இருக்குது, விசுவாசம் வந்தாச்சு, வல்லம் வந்தாச்சு. இதை வச்சுக்கிட்டு சரியானபடிக்கு அந்த வல்லமை வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா தேவன் ஞானம் லேக்கா இருக்குது. அப்ப அதுதான் தேவன் என்ன பண்ணாருங்க, ஞானத்தை அடுத்த கட்டமா வெளியே கொண்டு வரார். இது ஒரு பெரிய காரியம். கவனிச்சுட்டே வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சின்ன சின்ன பவுண்டேஷன் போட்டே வரேன். அப்ப தீர்க்கதரிசிக்கு தேவன் எப்படி அடுத்த ஊழியத்தை கொண்டு வராருன்னு சொன்னா, ஒரு நபர் வியாதியோட வராங்களா, விசுவாசமா வர்றாங்களா, அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குற்றம் இருக்கும், ஏதோ ஒப்பு கொடுக்காத பாவம் இருக்கும், மன்னிக்கப்படாத குற்றம் இருக்கும்.
அப்ப இது எல்லாத்தோட கூட வருவாங்க. தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு, நடக்காது. அப்போ தீர்க்கதரிசிக்கு தெரியல. அப்ப தேவன் வெளிப்படுத்துறாரு. அவங்க இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது ஆல்டர் கால்ல தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு. பிரேயர் லைன்ல கூப்பிடும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்கள் பாவங்களை நீ அறிக்கை பண்ணிட்டு வாங்க. அறிக்கை பண்ணாம வந்தீங்க சொன்னா இங்க கர்த்தர் தூதனானவர் இருக்கிறாரு, உங்க பாவங்களை வெளியே ஆக்கிடுவாங்க சொல்றாரு. தீர்க்கதரிசி ஊழியத்துல ஒரு தகப்பனும், இந்த பிரேயர் லைன்ல ஒரு தகப்பனும் ஒரு வாலிப பெண்ணும் வந்தாங்க. ரொம்ப பார்க்கறது ரொம்ப அருமையானவங்களும் வந்தாங்க. தீர்க்கதரிசி கூப்பிட்டு இந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி வியாதி தெரிஞ்சு, அடுத்தது அவர் அந்த மகளை பார்த்து சொல்றாரு, அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கும்போது அவங்க தகப்பன் சொல்றாரு, என்னுடைய மகளுக்கு அப்பேரோட பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, இல்ல அப்படி இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த தகப்பன் என்ன பண்றாருங்க, மறுதளிச்சு பேசுறாரு. பேசும்போது அந்த மகள் சொல்றாரு, இல்ல எனக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி ஒப்புக்கொள்றாங்க. அந்த இடத்துல இது தீர்க்கதரிசிக்கு தெரியாது, அவங்க தகப்பனுக்கு தெரியாது, அந்த பர்டிகுலர் நபருக்கு அது தெரியுது. ஒப்பு கொடுக்கும் போது அங்க சுகம் நடக்குது. அப்போ அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில தீராத சிக்கல்களுக்கு பதில் இல்லாத ஜபங்களுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில இன்னுமே என்ன ஒப்பு கொடுக்காத ரகசிய பாவங்களும் ஒப்பு கொடுக்காத காரியங்களும் இருக்குது. இதை அறிஞ்சுக்கிறதுக்கு தான் தெய்வ ஞானம் ஓப்பன் ஆகுது. நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது, ஆனா பதிலே வாழ்க்கை மாறவே மாறாது, அப்படியேதான் இருக்கும். நான் கரெக்டா ஜெபம் பண்ணுவேன், தீர்க்கதரிசி செய்தியில வாசிப்பேன், இல்ல சபைக்கு வருவேன், எல்லா காரியத்தையும் செய்யறேன், ஆனா என் வாழ்க்கை என்ன இருக்காது, சேஞ்சா இருக்காது. என்ன காரணம்னு சொன்னா ரூட் காஸ் தெரியல. என்ன காரணம்? எனக்கு உண்மையாவே தேவனுடைய என்ன இல்லைங்க, தேவன் ஞானம் இல்ல. தேவன் ஞானம் இல்லாத படிக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியாது. தீர்க்கதரிசி இந்த ஞானத்தை குறிச்சு பேசுறாரு பாருங்க. ஒரு சின்ன லைன் வச்சுட்டு நான் அடுத்த காரியத்துக்கு நான் போறேன். பாருங்க, நிச்சயமாக தேவ ஞானம் ஆயிருங்க. ஞானம் உலக பிரகாரமான ஞானம் அல்ல. பாருங்கள், விசுவாசம் தர்க்கம் செய்வதில்லை. குறிப்பிட்ட காரியம் நிகழப்போகிறது என்று தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஞ்ஞானமும் அதற்கு முரணாக கூறி அதை நடைபெறாது என்று கூறுவார்கள். இருந்தாலும் நீ அதை விசுவாசிப்பாய். நம் சந்தேகத்தை புறம்பாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு தர்க்கிக்காது. விசுவாசம் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டது. அது தன்னுடைய இடத்தை அறியும். விசுவாசம் கிரியை செய்கிறது. விசுவாசம் ஸ்திரமா இருக்கிறது. அது கீழே பாருங்க, ஞானம் அது உலகத்தின் ஞானம் அல்ல, அது பரலோகத்தின் ஞானம். பரலோகத்தின் ஞானம் தேவன் எல்லா ஞானத்துக்கும் ஊற்றாகவும் அவரே வார்த்தையாயும் இருக்கிறார். நீ அந்த பரலோக ஞானத்தை பெற்றிருப்பாயானால் விசுவாசத்தை விசுவாசித்து அதை குறித்து தர்க்கிக்க மாட்டாய். இங்க ஞானத்தை குறித்து சொல்றாரு. நான் இதுக்கான ரூட் வேர்டை தேடி போனேன். இந்த ஞானம் இங்க எழுதப்பட்ட ஞானத்தோட ரூட் வேர்டை தேடி போனா ஞானத்துக்கு 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு நாஸ்டிசம் அப்படின்ற வார்த்தை. நாஸ்டிசம் அப்படின்றது உலக ஞானத்துக்கு. இந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்ட ஞானம் நாசிஸ் அப்படின்றது உபயோகப்படுத்தப்படுது. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அது உலக ஞானம் அல்ல, அது தெய்வீக ஞானம்ன்றார். தெய்வீக ஞானத்துக்கான சரியான வார்த்தை சோஃபியா அப்படின்னு சொல்லப்படுது. சோஃபியான்றதுதான் தெய்வீக ஞானமா. அந்த தெய்வீக ஞானம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ தெய்வீக ஞானம் ஒரு மனுஷனுக்கு தேவனா கொடுக்கிறது. தேவன்டா தான் சொல்லும், உங்களில் ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்களே கேட்க கடவன். அவனுக்கு என்ன பண்றாரு, அந்த ஞானத்தை கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. சரி, இந்த விஷயத்துக்கான சின்ன சின்ன லைன் மட்டும் நான் காட்டுறேன், கவனிச்சுட்டே வாங்க. அப்ப தீர்க்கதரிசிக்கு அந்த ஞானமுள்ள மனம் அப்படின்றதும் டிசைனிங் ஸ்பிரிட்டும் ஒண்ணு. கவனிங்களா, டிசைனிங் ஸ்பிரிட் தெரியுமா உங்களுக்கு? ஆவியை பகுத்தறிகிற காரியம். அப்போ எது சரி எது தவறு அப்படின்றத பகுத்தறிகிறதுக்கு தேவனுடைய ஞானம் நமக்கு வெளிப்படணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கடைசி காலத்துல சபைக்கு மிகவும் தேவையான வரம்ன்றார் தீர்க்கதரிசி. ஏன்னா பலவிதமான போலிகள் சபையில இன்னைக்கு வந்திருக்கிறதுனால இங்க சபையை பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன தேவைப்படுது, தெய்வீக ஞானம் வெளிப்படுத்தப்படணும். அதான் அடுத்த 3வது பவுண்டேஷனா இது இருக்குதுன்றார். சரி, இந்த ஒரு சில விஷயங்கள் நான் காட்டுறேன், கவனிச்சுட்டு வாங்க. யோபு இருக்கிறார். யோபு பாருங்க, ஆனாலும் ஞானம் கண்டுபிடிக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எங்கேன்னு கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்க, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ஞானம் வேணும் பிரதர். எனக்கு நிறைய பேர் சொன்ன புத்தியே இல்ல பிரதர் சொல்றோமா இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன ரெண்டு விதமான புத்தி இருக்குது. ஒண்ணு நாலேஜ், இன்னொன்னு விஸ்டம். 2 வார்த்தைகள் உங்ககிட்ட தான் பேசுறேன், தயவுசெஞ்சு கவனிச்சு கேக்குறீங்களா? ஒண்ணு என்னவா இருக்குது, உலக ஞானம், அதான் நாலேஜ். இன்னொன்னு
உலக ஞானம் எப்படி வரும்? உலக ஞானம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்? என்னங்க எப்படிங்க வரும்? உலக ஞானம் வருதா இல்லைங்களாங்க? இன்ஃபர்மேஷன் மூலமா தான் ஒரு மனுஷனுக்கு உலக ஞானம் வரும். எப்படி வரும்? இன்ஃபர்மேஷன், தகவல் தொடர்பு மூலமா ஒரு காரியத்தை அதிகமா உலக கல்வின்னு இல்ல, நீ பைபிளே கூட அதிகமா படிச்சா உங்களுக்கு பைபிள் ஞானம் வந்துடும். இத குறிச்சு இங்க பேசல. அதிகமா பைபிள் படிக்கிற பிரதர், அதிகமா புக் படிக்கிற பிரதர்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங். அது இன்ஃபர்மேஷன் கேதரிங் நெவர் பிரிங்ஸ் த லைஃப். ஜீவனை அது கொண்டு வராது. இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து ஃபெய்த்தையும் கொண்டு வராது. அது உங்க நாலேஜ ஜாஸ்தி பண்ணி உங்களுக்குள்ள மமதையை கொண்டு வரும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அதிகமா தெரிஞ்சிருக்கிறேன்ற மமதையெல்லாம் அது கொண்டு வரும். Only revelation bring the life, revelation bring the faith ன்னு சொல்லப்படுது. வெளிப்பாடு மட்டும்தான் இதை கொண்டு வருங்க. அப்ப அந்த வெளிப்பாடு வர்றதுக்கான ஊற்றே தேவனுடைய ஞானம். ஆமென். தேவன் தான் வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு என்ன பண்றாங்க? திறக்கிறார். வெளிப்பாடு திறக்கிறது யாருங்க? அப்ப ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு வேர்ல்ட்லி நாலேஜ். வேர்ல்ட்லி நாலேஜ் எதுங்க? எப்படி வருதுன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் மூலமா வருது இல்லைங்களா? தேவ ஞானம் எப்படி வருதுங்க? வெளிப்பாட்டுனால வருது. ரெண்டு விஷயங்கள் நான் இங்க வைக்கிறேன். ஒன்னு இன்ஃபர்மேஷன். நம்ம எங்க இருக்கிறோம்? எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐடி ரொம்ப என்னங்க இன்னைக்கு இருக்கிற டேட்டா டேட்டா சயின்ஸ் ரொம்ப ஃபேமஸ். டேட்டா இன்ஜினியரிங் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு ஃபியூச்சர் அதான். தெரியுமா உங்களுக்கு? ஃபியூச்சர் என்னங்க? டேட்டாஸ். நம்மளோட தகவல்கள் தான் இன்னைக்கு அதிகமான பாதுகாக்கப்பட வேண்டியது. அநேக விஷயங்களை குறிச்சு நாலேஜ், அதுதான் விஷயம். டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் என்ன பண்ணுது? நீ ஃபியூச்சர் ஒரு மனுஷன் நீ யாருன்றது என்னன்னாங்க உங்களை குறிச்ச தகவல்கள் தான். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா அதிகமா ஞானமான உலகத்துல என்ன பண்றான்? கருதி கொள்ளப்படுறான். கரெக்டுங்களா உங்களுக்கு? ஆனா இது தேவனுடைய ஞானம் அல்ல. தேவனுடைய ஞானம் இது அல்ல. உலக ஞானம் நமக்கு எப்போதுமே தான் கொண்டு வரும், கர்வத்தையும் மமதையும் கொண்டு வரணும். அதிகமா மெசேஜ் படிச்சிருக்கிறது. இந்த செய்தியில இந்த லைன்ல தீர்க்கதரிசி இது பேசியிருக்காரு. இந்த வசனத்துல இந்த மத்த டினாமினேஷன் நாலேஜ் என்ன பண்ணுவாங்க? மத்தேயு 7:7 என்ன சொல்லுது? மார்க் 16 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்லுது? இது என்னவா இருக்குது? வேர்ல்ட்லி நாலேஜ். நீ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணது மூலமா வருது. நெவர் பிரிங்ஸ் தி ஃபெய்த். ஃபெய்த்தை கொண்டு வராது. ஃபெய்த் இல்லாம விசுவாசம் வராது. சரி, விசுவாசம் இல்லாம வல்லமை வராது. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ரெவலேஷன், ஒன்லி ரெவலேஷன். தேவன் வெளிப்பாடு தரணும். வெளிப்பாடு மட்டும் தான் நமக்கு எதை கொண்டு வரும்? விசுவாசத்தின் ஞானம் நமக்கு தெரியும். தேவனுடைய ஞானம் எப்படி வருது பாருங்க, வாசிக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை யார் கேட்டான்னு சொன்னா யோபு கேட்கிறார். யோபு தானே கேட்கிறாரு. ஞானம் கண்டறியப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எங்கே? அது கீழே நீங்க படிச்ச பாருங்க. அதன் விலை மனுஷருக்கு தெரியாது. என்ன தெரியாதாங்க? நான் சொல்றது பூமிக்குரிய ஞானம் கிடையாது. அதனாலதான் சொன்னேன், பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்கிறான், எந்த காலேஜ்ல படிக்கிறான்றத குறிச்சு இந்த உலகத்துல இருக்கிறவங்க கன்சர்ன் அக்கறையா இருப்பாங்க. தேவனை குறிச்சு புதிய பிறப்பின் அனுபவத்துல என்னோட வாலிப பிள்ளை எப்படி இருக்குன்னா, என்னோட பெண் பிள்ளை எப்படி இருக்குது, என்னோட பிள்ளைகள் வேத வாக்கியத்துல எப்படி இருக்கிறாங்க, மாற லைஃப் குறிச்சு எந்த நாலேஜ் என் பிள்ளைக்கு இருக்குதுன்றத குறிச்சு கவலையே கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறத குறிச்சும் இல்ல கம்ப்யூட்டர் நோன்றத குறிச்சும் அவங்க நம்ம அக்கறை கொள்றாங்களே தவிர தேவனுக்கு அவனுக்கான உறவனை எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கிற தேவனை குறிச்சுதான வெளிப்பாடு எந்த அளவுக்கு என் பிள்ளைக்கு, வாலிப பிள்ளைக்கு, என் வாலிப பெண் பிள்ளைக்கு எப்படி இருக்குதுன்றத குறிச்சு பெற்றோருக்கு அக்கறையா இல்லை. அதன் விலை மனுஷருக்கு தெரியாதாம். எதை விலை? ஞானத்துடைய விலை. ஞானத்தின் விலை தெரியாது, வேல்யூ தெரியாது. அது ஜீவனுள்ள ஒரு தேசத்துல அகைப்படுவதில்லை. பூமியில அது இல்ல. பூமியில மனுஷன் விழுந்து போயிட்டான்ல, அப்ப பூமியில எங்க இருக்கும்? அதனாலதான் இப்ப யாக்கோபு சொல்றாரு, பூமிக்குரிய ஞானம் அல்லது பரத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. நன்மையான எந்த யுவம், நன்மையான எந்த வரும், பூர்ணமான எந்த வரும் ஜோதிகளின் பிதாவிடத்துல இறங்கி வருகிறதா இருக்குது. இப்ப பூமியில இல்ல. அது கீழே நீங்க வாசிட்டு வந்தீங்களா, முக்கியமான விஷயத்த சொல்ல பாருங்க. அது கீழே அந்த வேலை, அந்த அது எப்பேற்படுதுன்றத சொல்லிட்டு அது கீழே பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியே படிச்சுட்டு வந்தீங்களா தெரியும். அந்த ஞானத்தை குறிச்சு ஃபர்ஸ்டே வரும். அது கீழே பாருங்க. அவர் அதை பார்த்து கணக்கிட்டார். அது கீழே பாருங்க. அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். நீ ஞானத்தை கண்டடிச்சுட்டு பெருசா நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணு? பயப்படு. இன்னொரு செய்தி கொடுத்தா அதுக்கு முரணா இருக்கு பிரதர்.
பயம்ன்றது பிசாசு கொண்டு வந்தான்றீங்க. இப்ப நீங்க இந்த பயத்தை தேவனுக்கு பயப்படுன்னு சொல்றீங்களே, இது எப்படின்ற அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரணுமா இல்லையா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? பயம்ன்றது என்ன? அது பயப்படுகிறவர்களும் சூனியக்காரரும் பரலோக அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுலன்னு சொல்லி நீங்க தான் செய்தி எடுத்தீங்க. இப்ப பயப்படணும்ன்றீங்களே. அப்ப இங்க சொல்ற பயம் அந்த பயம் கிடையாது, மாம்ச ரீதியான பயம் கிடையாது. மாம்ச ரீதியான பயம் நம்ம மூளையில ஏற்படுறது, அமிக்லான்ற பகுதியிலிருந்து ஏற்படுறது நான் சொன்னேன் உங்களுக்கு. மாம்ச ரீதியான பயம். ஆனா இங்க சொல்ற பயம் தேவ பயம். தேவனுக்கு பயப்படுறதுன்றது கிடையாது. தேவனுடைய வேல்யூ புரிஞ்சு தேவனை பத்தி அறிஞ்சுக்கிது அதுக்கான ஸ்தானத்தை கொடுக்குறதுதான். பயப்படு பயப்படு பயப்படுன்னு சொன்னா நிறைய பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது தெரியுமா? கொஞ்சம் கூட பயமே இல்லை, கொஞ்சம் கூட பயமே இல்லைன்றாங்க. அவங்க சொல்றதுக்கான சரியான லைன் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. பயம்னா நடுங்கிறது கிடையாது. பயம்ன்றது நடுங்கிறது கிடையாது. என்ன பயம்னா, பயம்ன்றது இங்க சொல்லப்படுறது பயத்துடைய தன்மை என்னன்னு சொன்னா, தேவனுடைய அந்த மகத்தான காரியம் எப்பேற்படுது அப்படின்ற அதை வெளிப்படும் போது நம்ம தேவனுக்கான சரியான ஸ்தானத்தை கொடுப்போம். நாம எவ்வளவு கீழே இருக்கிறன்றதை அறிஞ்சு கொள்வோம். புரிஞ்சா உங்களுக்கு? அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் சொல்லுதா? துதிகளில் பயப்படத்தக்கவரும் அவர் கிரியைகளை அவர் செய்கிறவரும் அவருக்கு ஒப்பானவர் யார்? அவர் பேர்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லு. அப்படின்னா அவர் எப்பொழுது பயப்படத்தக்கவர் சொன்னா நம்ம அவருக்கு வேல்யூ கொடுக்கத்தக்க லெவலுக்கு அவர் பெரியவர். அப்போ எப்ப நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, எப்படி நமக்கு தெரியும் சொன்னா பயப்படும் போது தெரியும். இந்த உலகத்துக்குரிய பயம் கிடையாது. அவரை குறிச்சு வெளிப்பாடு எப்ப நமக்கு தெரியுதோ அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம பயப்படும். அந்த பயம் கிடையாது. அவருக்கான சரியான ஸ்தானத்தை கொடுப்போம். அவரோட வார்த்தையை குறிச்சு வெளிப்பாடு கொடுக்கும் போது அந்த வெளிப்பாட்டுல நிக்கிறதா ஞானம். நான் சொல்லட்டுமா? 2 ஞானத்தை ஒப்பிடுறேன், கவனிங்க நல்லா. நோவா காலம் வந்துச்சு, அது வரைக்கும் பூமியில மழை வந்ததே கிடையாது. பூமி எப்பொழுது ஃப்ரீசர் மாதிரி, ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. மழை பூமிக்கு தேவைப்பட்டதே இல்லை. உலகம் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க, வானத்துல பல விதமான ரிசர்ச் எல்லாம் பண்ணி மழை பெய்யவே இல்லை. பூமியில மழைன்ற ஒரு விஷயமே, மேகத்துக்கான காரியமே எங்க இல்ல. மேல பூமி மேல ஒரு ஃபர்மமெண்ட் இருந்துச்சு, ஆகாய விரிவு இருந்துச்சு, அதெல்லாம் மழை தண்ணியா இருந்துச்சு. அது மேகத்துலதான் மழையை உண்டாகுது. அந்த மாதிரி எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னாங்களாம் அந்த காலத்துல. ஆனா நோவா சொல்றாரு மழை வரும் இல்லைங்களா? அப்ப பூமியில இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல, அவங்களும் இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல தான் இருந்தாங்க. எப்படி சொல்றீங்க பிரதர்? எப்படி இன்ஃபர்மேஷன்ல ஏஜ் இருந்தாங்க? ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளுங்க. ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒரே மனுஷன் செய்தியை சொல்ற லெவலுக்கு அந்த செய்தி இருந்துச்சுன்னா, எல்லாரையும் சென்றடையத்தக்க லெவல்ல இருந்துச்சுன்னா, அப்ப இன்ஃபர்மேஷன் எவ்வளவு எந்த காலில் இருந்திருக்கணும் சொல்லப்படுதா உங்களுக்கு? இன்னைக்கு இருந்தா 600-800 கோடி ஜனங்கள் ஈக்குவலா இருந்தாங்க. ஜனங்கள் பூமியில பெருக துவங்கின போது, அப்படிங்கும்போது பூமியில ஜனங்கள் பெருகினாங்க. ஒரு செய்தியாளோட செய்தியே போதும், தேவனுக்கு தெரியும். இந்த ஒரு செய்தியே போதும் உலகம் முழுசும் ஒரு மனுஷனை உலகத்துல முழுசும் கொண்டு போறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த காலம் எப்படி? ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுவுமே அதான் நோவா காலத்துல நடந்தது போல செய்தி போதும். அதனாலதான் 4th டைமென்ஷனை பிசாசை கொண்டு வந்தான். ஆனா தேவன் அதையும் யூஸ் பண்றாரு இன்னைக்கு, இல்லைங்களா? தேவன் படிச்சது 4th டைமென்ஷன் தேவனுடைய தான். 4th டைமென்ஷன் யாருது? தேவனோட. பிசாசு முழுசா ஆக்குபை பண்ணி வச்சிருக்கான். யார் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கான்? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப நோவா காலத்துல வந்து ஒரு மனுஷனை வச்சு செய்தி பூமி முழுசு போயிருக்குமானால் திரும்ப அதே தான் இன்னைக்கு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அப்படி கவனிங்க நல்லா. அப்ப என்ன ஆச்சு சொன்னா, தேவன் ஞானம் யோபுக்கு நோவாவுக்கு வெளிப்படுத்துச்சு. என்ன வெளிப்படுத்தப்பட்டுச்சு? நான் ஆல்ரெடி சிருஷ்டிக்கும் போது, பூமியை சிருஷ்டிக்கும் போதே மேல தண்ணியை வச்சிருக்கிற நோவா, இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் ஒருவேளை அது இல்லாம இருக்கலாம், அதனால அங்கிருந்து தண்ணி என்ன பண்றேன் கொண்டு வர முடியும். அப்ப நீ என்ன பண்ண, என்னுடைய வார்த்தையில நில்லு, அதான் ஞானம். சரி, அடுத்தது அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்றேன். இப்போ வாசிச்சு அந்த வேத பாகத்தை வாசிக்கலாம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ. இது கீழே முக்கியமான விஷயத்த வாசிக்கிறேன் பாருங்க. இது திருத்துவ ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயம். திருத்துவ ஜனங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ற விஷயம். இங்க பாருங்க, இது வாசிக்கிற பாருங்க. 22ஆம் வசனம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்ட ஒரு மூற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிபிக்கப்பட்டேன். மலையில் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியை அது வெளிகளையும் பூமியில் மண்ணின் திரள்களையும் உண்டாவதற்கு முன்னும் நான் ஜெனிபிக்கப்பட்டேன். இது யாருன்னு சொல்லி திருத்துவக்காரங்க சொல்றாங்கன்னு சொன்னா இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்களா? புரிதுங்களா? என்னங்க
இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஆனா இது கிடையாது. பைபிளை ஒழுங்கா படிச்சாவே இது என்னன்னு தெரியும். இது யார் சொல்றா பாருங்க. அது முன்னாடி முதல் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ. இதுதான் மேல பேசிட்டு வருது. இப்ப இதெல்லாம் 22ஆம் வசனம் சொல்லுது. அந்த ஞானம் பேசுது. என்ன சொல்லுது பாருங்க. அது வழி அருகே மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்கள் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலையும் நடை கூடங்களில் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும் பேசுது. இப்ப யார் பேசுறது? யார் பேசுறது? ஞானமே பேசுது. அந்த ஞானம் தான் சொல்லுது, உலகம் உண்டாகும் முன்னோ தேவன் உண்டாக்குறதுக்கு தன்னுடைய வழிகளுக்கு பூர்வ முதல என்னை ஆதியாக கொண்டிருந்தார். யார? ஞானத்தை தேவன் உலகம் உண்டாகிறதுக்கு அதுதான் ஆதியாக வச்சிருந்தாராம், இந்த பூமி எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு. இங்க சொல்ல பாருங்க வசனம் 22ஆம் வசனம். இப்ப புரியுதா பாருங்க. நீங்க கர்த்தர் தமது கிரியைகளுக்கு பூமியில சிருஷ்டிக்கிறதுக்கு பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். யார் பேசுறது? ஞானம் பேசுது. இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசல வசனம். யாரை பத்தி பேசுது? ஞானம் பேசுது. தேவனுக்கு பூமி வானத்தை பூமி சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு பூவை பாத்தீங்களா என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு அழகா இருக்குது இந்த பூ, இந்த கலர் எப்பேற்பட்டது, இந்த இயற்கை செடி கொடிகள் எப்பேற்பட்டது, இந்த மலை எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட ஞானம் சிருஷ்டிச்சிருக்கணும் சொல்றீங்களா? அந்த ஞானம் தேவனுக்குள்ள இருந்த ஞானம். இந்த ஞானம் பேசுது. இப்போ என்ன பேசுது? நான் தான். எதுக்கு சொல்லுது இந்த வார்த்தை? சொல்லுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுது. ஞானம் கூப்பிடுதான். என்ன கூப்பிடுது? ஞானம் கூப்பிடுது. எப்படி சொல்லுது? காலிங் கூப்பிடுது. புத்தி சத்தமிடுது. யார பத்தி நீ வசனம் சொல்லுது? ஞானம் அதன் பிள்ளைகளால் அடையாளம் கண்டு கொள்ளும் சொல்ல இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? ஞானம் அதன் பிள்ளைகளால. அப்ப ஞானத்துக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஞானத்துக்கு பிள்ளைகள் வம்ச வரலாறு ஞானத்துக்கு இருக்குதான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? ஞானம் அதன் பிள்ளைகளால் அடையாளம் கண்டு கொள்ளப்படும். ஆமென். கவனிங்க நல்லா சகோதர சகோதரியே. இங்க இதுல வாசிட்டே போனா உங்களுக்கு அது பின்னாடி புரியும். அப்ப என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சிந்தையின் பின்புறத்துல சர்வ வல்லமை இருந்துச்சு, சர்வ ஞானம் இருந்துச்சு, சர்வ வியாபக தன்மை இருந்துச்சு. அப்போ அந்த ஞானன்ற பார்ட்டை வச்சுதான் ஒரு வல்லமையினால இந்த பூமியை ஒரு பொருள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு பூ எப்படி இருக்கணும், ஒரு வண்டு எப்படி இருக்கணும், ஒரு அமீபா ஒரு செல் உயிர் அமீபா எப்படி இருக்கணும், அது எவ்வளவு ஒரு கொசு எவ்வளவு கண்ணை சிமிட்டணும், இது எல்லாத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். அதனாலதான் இங்க சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்றாரு? என்ன சொல்லுது பாருங்க. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். ஞானம் என்ன சொல்லுது? நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். ரெண்டு வார்த்தை இருக்குது. ஒண்ணு பெற்றெடுக்கிறது, இன்னொன்னு ஜெனிப்பித்தல். ரெண்டு வார்த்தை இருக்கு பைபிள்ல. பெற்றெடுத்தல்னா குழந்தையா பெற்றெடுக்கிறது, உருவாக சிருஷ்டிக்கப்படுறது. ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள வெளிப்படுத்துறது, அதான் ஜெனிப்பிக்கப்படுதல். இயேசு கிறிஸ்து இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன்னு சொல்லி வசனம் சொன்ன உடனே ஓ இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டவர் சொல்லி ஜெகோவா விட்னஸ் சொல்லுவாங்க. ஜெகோவா விட்னஸ் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? யெகோவா சாட்சிகள் இயேசு நித்தியமானவர் அல்ல, உண்டாக்கப்பட்டவர். எதை வச்சு சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வசனத்தை வச்சு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டுல இருக்குது. நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன்னு சொல்லி சங்கீத புத்தகத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. ஜெனிப்பிக்கப்படுதல்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் ஆல்ரெடி எனக்குள்ள இருக்கிறது வெளிப்படுவதுன்னு அர்த்தம். இப்ப கோபத்தை நீங்க உண்டாக்குறீங்கன்னா வெளிப்படுதா? கோபத்தை நீங்க உண்டாக்குறீங்களா வெளிப்படுதா? பிரதர் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கோபத்தை நீங்க உண்டாக்குறீங்களா? அன்பு வெளிப்படுத்த உண்டாக்குறீங்களா? சொல்லுங்களேன் பிரதர். அன்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயமா இருந்தால் வழிய அது வெளிப்படாது. புரியுதுங்களா உங்களுக்கு? எது என்னங்க அந்த மாதிரி தேவனுக்குள்ள இருந்த ஞானம் வெளிப்பட்டிருக்கு, அது சிருஷ்டிக்கப்படல, ஆல்ரெடி அவருக்குள்ளே ஊற்றா இருக்குது. அதே போல கிறிஸ்து தேவனுக்குள்ள வார்த்தையா உள்ள இருந்தார். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. அவர் நேரம் வரும்போது வார்த்தையா வெளிப்பட்டார். சிந்தை என்னவா மாறுச்சு? சிந்தை என்னவா மாறுச்சுங்க? சிந்தை என்னவா மாறும்? சிந்தை எப்படி வெளிப்படும்? வார்த்தையா தான் வெளிப்படும். செயலா வெளிப்படும், வார்த்தையா வெளிப்படும். இப்ப சத்தமா வெளிப்பட்டிருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து நான் இன்று உண்மை ஜெனிப்பித்தேன் இருக்கு இல்லையா? அதுக்கான அர்த்தம் இயேசு கிறிஸ்து அவர் உருவாக்குனார்ன்றது அர்த்தம் கிடையாது. அவருக்குள்ள தாட்ஸா இருந்துச்சு இல்லையா? அதே வேர்டா வெளிப்பட்டார். அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் லோகாஸ். லோகாஸ் என்ன அர்த்தம்? சொல் இறைவன், வேர்ட் காட்னு அர்த்தம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியில லோகாஸ் இருந்துச்சான்.
அதான் லோகா, சொல் இறைவன் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த லோகாஸே காடா இருந்துச்சு, ஏலோஹிமா இருந்துச்சு. அது வெளிப்பட்டுச்சு. அதுதான் வந்து ஜெனிப்பிக்கப்படுதல். அதே போலதான் தேவனுடைய ஞானமும் அவருக்குள்ளது என்னாச்சு, வெளிப்பட்டுச்சு. ஞானத்தை சிருஷ்டிக்கல. இன்ஃபர்மேஷனையும் பூமிக்குரிய நாலேஜையும் ரெடி பண்ணலாம். பூமிக்குரிய நாலேஜ் உங்களுக்குள்ள இருக்கிறது கிடையாது. இன்ஃபர்மேஷன் மூலமா கேதர் பண்றது. இன்ஃபர்மேஷன் மூலமா கேதர் பண்றோமா இல்லையா? அந்த நாலேஜ் அப்படிதான் வருது, நீங்க ரெடி பண்றீங்க அது. ஆனா வல்லமை, ஞானம், பரத்துக்குரிய ஞானம் அப்படி கிடையாது. தேவனுடைய சுவாபம் உங்களுக்குள்ள வரும்போது அந்த சுவாபத்துக்குள்ளே வல்லமை, அந்த ஞானம் வெளிப்படும். பாருங்க, அது கீழே நீங்க படிச்சுட்டே போனீங்கன்னா, ஆழங்களும் ஜலம் புரண்டு ஒரு ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலையில் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியின் மண்ணின் திரள்களையும் உண்டாவதற்கு முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். இது கீழே பாருங்க, அவர் வானத்தை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். ஞானம் பார்த்துட்டே இருக்குது. தேவன் சிருஷ்டிப்பா படைச்சு கொண்டே இருக்கிறார். லோகாஸ் வந்து என்ன பண்றாருங்க, ஒரு தியாஃபனியா மாறி பூமியை வானத்தை படைக்கும் போது ஞானம் பார்க்குது. தேவனுடைய ஞானம் என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்குது. அதான் இங்க ஞானம் பேசிட்டு இருக்குது. எதுக்கு பேசுதுன்னா, சிருஷ்டிக்குது, பேசிட்டே இருக்குது. கீழே நீங்க வாட்சியா வாங்க, இங்க கீழே பாருங்க. நான் அவருக்கு அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். இந்த வசனத்தை எடுத்துக்கணும்னா இயேசு கிறிஸ்து இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஞானம் அவருடைய பிள்ளையா இங்க இருக்குதுன்னு சொல்லுது, தேவனுடைய பிள்ளையா இருக்குதுன்னு சொல்லுது. அது கீழே பாருங்க, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தது, எப்பொழுதும் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அது கீழே பாருங்க, அது கீழே முக்கியமான, நான் அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்ட மனுமக்களுடைய மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள். இப்ப யார் பேசுறா, யார் பேசுறது, ஞானம் பேசு. ஆதலால் பிள்ளைகளே, நான் வான பூமி உண்டாவதுக்கு முன்னாடி தேவன் பூமியை சிருஷ்டிக்கும் போதுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும். என்ன வச்சுதான் தேவன் என்ன பூர்வம் முதல் அவருடைய கிரியைகளுக்கு ஆதியாக என்னதான் கொண்டிருந்தார். எனவே நான் எல்லாமே தெரியும், எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்ற. சரி, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஞானத்தை கர்த்தரிடத்தில் தயவை பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். தேவனுடைய ஞானத்தை விரும்புகிறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது தொடர்ச்சி தான் 9வது அதிகாரம். 8வது அதிகாரத்துடைய தொடர்ச்சி தான் 9வது அதிகாரம். பாருங்க, 9வது அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களும் சித்திரம் தீர்த்து. ஞானம் ஒரு வீட்டை கட்டுதான். ஞானம் என்ன பண்ணுதாங்க, வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து இது ஒரு வீடாக மாத்துது. அந்த வசனத்தை வாசிங்களா, இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அடுத்து அந்த வசனம் கண்டினியூவா சத்தமா வாசிங்க பிரதர். கட்டி சித்திரம் தீர்த்து கொளுத்த ஜந்துக்களை அடித்து வார்த்து, அது கீழே. இப்ப பாருங்க, அடுத்த லைன் வாசிக்கலாம். ஞானம், தேவனுடைய ஞானம் என்ன பண்ணுது சொன்னா, ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் உருவாக்குது, ஒரு வீட்டை ரெடி பண்ணுது. அதுக்கு 7 தூண் இருக்குதான். தூண்ன்றது எப்போதுமே டாக்டரினுக்கு அடையாளம், உபதேசத்துக்கு, வார்த்தைக்கு, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு அடையாளம் இல்லைங்களா? அப்போ முத்திரையுடைய செய்தி அது. அதான் என்ன பண்ணு சொன்னா, சபையை கட்டமைக்குது. ஒரு காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா அது இருக்குது. அதை வச்சுதான் என்ன பண்ணுது, சபை வெளிப்பாடுதான் அது. அந்த தூண்ன்றது என்னங்க எப்பொழுதுமே தூண், பில்லர் ரெப்ரசன்ட் ரெவலேஷன் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவோட வெளிப்பாடு. ஒரு வீடு எது மேல நிக்கணும், பில்லர்ல தான் நிக்குது இல்லைங்களா? அப்போ அதான் அஸ்திபாரத்துல புறப்பட்ட மேல வர்றதா இருக்குது. அப்போ ஒரு சபை ஆகிய ஒரு வீடு எதுல கட்டப்படுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடுலாம் கட்டப்படுது இல்லைங்களா? அப்போ 7 தூண்களை கட்டி அப்புறம் சித்திரம் தீர்த்து உள்ள என்ன நடக்குது, ஒரு சப்பர் நடக்குது. சப்பர் என்னங்க, விருந்து நடக்குது. விருந்து நடக்குது. விருந்துல 2 பேர் ஐக்கியப்படுறாங்க. 2 பேரு. அது கீழே பாருங்க, அது கீழே வாசிவாங்க, அது கீழே வாசிங்க. பணிவிடை காரிகளை அனுப்பி ஆமா இங்க பாருங்க, தேவன் இந்த பாருங்க தன் ஞானத்தை வச்சு என்ன பண்றாருங்க, ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்றாரு. இப்ப இதை வச்சு என்ன பண்றது, பணிவிடை காரிகளை அனுப்பலாம். இது பணிவிடை காரிகளை அனுப்பி எத்தனை பேர் அனுப்புது, எத்தனை பேர் அனுப்பி தெரியுமா? 7 பேரை 7 சபை காலத்தை அனுப்பி, சபை காலம்னா அது லோக்கல் சர்ச். 7 சபை காலம் பெண்ணை குறிக்குது. பெண்ணங்க சபை எதுக்காக கொடுக்கப்படுது, இந்த ஆத்மாக்களை போஷிக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு வைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அதான பெண்கள். அவங்களை அனுப்பி கூட்டு வருது உள்ள. யாரை கூட்டு வருது, ஞானத்தின் பிள்ளைகளை கூட்டு வருது, தன் பிள்ளைகளை கூட்டு வருது. வாசிங்க அதுக்குல, வாசிங்க பிரதர். புத்தி
எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். இப்போ ஒரு ஃபெலோஷிப்புக்கு இது கூப்பிடுது. எது கூப்பிடுது? ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்துக்கு கூப்பிடுது. அதான் லவோதிக்கா சபை காலத்துடைய செய்தி என்ன சொல்றது? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இப்போ இந்த லவோதிக்கா காலத்துடைய செய்தி அதுவா இருக்குது. இப்ப லவோதிக்கா கால செய்தி இதோ நான் வாசற்படியில் கதவை தட்டுகிறேன்னு சொல்றாரா? இப்ப இந்த வாசல்ல கதவை தட்டுகிறேன் அப்படின்றது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை குறிச்சு பேசுது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எதை குறிச்சு பேசுது? ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ நிஜமாவே வந்து டோர் தட்டுறாரா? பூமிக்குரிய வார்த்தை அது அப்படி கிடையாது. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள வளர்ந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி ஒரு மனுஷனை குறிக்கிறது. அவனை உள்ள தட்டினவனே கிறிஸ்து வந்து வாசமா இருக்கிறதுக்கு மீன்ஸ் அவர் வந்து தலைக்கெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஏன்னா இது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஆலயமா சொல்றாரு இல்லைங்களா? ஒரு டாபர்நாக்கல், பிரைட் இஸ் a டாபர்நாக்கலா, மணவாட்டி தேவன் தங்கும் ஆலயமா இல்லைங்களா? நான் அடுத்தடுத்து அந்த காரியத்தை குறிச்சு எடுக்கிறேன். அதான் என்ன சொல்றாரு சொன்னா, நீங்கள் எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள். ஒரு வீடு அண்ணும்போது தேவன் தங்குற ஆலயமா இருக்குது. அப்ப கட்டின உடனே இன்னைக்கு முடிஞ்சிச்சு. லவோதிக்கா சபை காலம் வரும்போது பில்டிங் என்ன பதிப்போம்? கம்ப்ளீட் ஆகும் போது இவரை வரணும். இப்ப அவர் வரணும், தலைக்கெல்லாம் வந்து உட்காரணும். இப்ப என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு உள்ள வந்து உட்கார்றதுக்கு. ஒரு வீடு கட்டும் போது, ஒரு வீடு எப்ப வந்து நிறைவடையும் சொன்னா, வீடு கட்டி முடிக்கும் போது நிறைவடையாது, யாரோ வந்து அங்க தங்கி தாபரிக்கும் போது நிறைவடையும். ஒரு வீடு கட்டும் போது வீடு முடிஞ்சிச்சா? முடியல. அங்க யாருக்கு எந்த பர்பஸ்க்காக அந்த வீடு கட்டப்பட்டுச்சோ, யார் வந்து அங்க தங்கணும் இருக்காங்களோ அவங்க வராது இருந்தால் வழியாக என்ன பண்ணாது? நிறைவடையாது. இப்போ அவர் தட்டுறாரு, பில்டிங் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் ஆகுது. இப்ப அது கீழே நீங்க அப்படியே வாட்ச் போனீங்க சொன்னா அந்த லைன் வரும். நீங்க அப்புறம் வாசிக்கலாம் பாருங்க, அது கீழே வாசிக்கலாம். அதே வசனம் பாருங்க, 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன்னுடைய நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்போ அந்த ஞானம் என்ன பண்ணா, அடுத்த லைனுக்கு நான் சொல்றேன். இந்த லைன் சொல்லி நான் முடிக்கிற பாருங்க. ஞானத்தினால ஆயுசு நாட்கள் என்ன ஆகுமா? அப்படியே ஞானத்தினால நித்தியம் கிடைக்கும்ன்றது. ஞானத்தினால என்ன ஆகுங்க? ஆயுசு நாட்கள் பெருகிறது இல்ல, பூமிக்குரிய காரியத்துல ஆயுசு நாட்கள் பெருகுதுன்னு சொல்லுது. ஸ்பிரிச்சுவலி இன்னைக்கு தேவனுடைய வெளிப்பாடுதான் நம்ம என்ன பண்ணுது? நித்தியத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகிறதா இருக்குது. ஆமென். பாருங்க அடுத்த லைன் நான் சொல்றேன். அடுத்த லைன் வாசிக்கிறேன், கவனிங்க, நல்லா அப்படியே கவனிங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. அடுத்தது பாருங்க, இதேதான் ஞானம். இந்த வாசி இது கொண்டு வந்தது யாரு அப்படின்னா சாலமோன். 1005 நீதிமொழிகளை 4000 நீதிமொழிகளை என்ன எழுதுனா, 1005 பாடல்களை எழுதினான் இருக்கு. இந்த சாலமோன் இருக்கார் இல்லையா? சாலமோன் இருக்கார். சாலமோன் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் இல்லையா? அப்போ சாலமோனுடைய ராஜ்யம் தான் 1000 வருட சாட்சியை அமைப்பது. கவனிச்சுக்கோங்க, சாலமோனுடைய ராஜ்யம் தான் 1000 வருட சாட்சியில் அமைப்பதா? தாவீதுடைய குமாரனுடைய ராஜ்யம் தான் அமைப்பது இல்லையா? கட்டுங்களா உங்களுக்கு? அப்போ சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினார், தேவன் தங்கி வாசமா இருக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார். கிறிஸ்துவாகிய அவரும் கூட தேவன் தங்கும் வாசஸ்தலத்தை கட்டினார். அதான் சபையா இருக்குது இல்லைங்களா? அதான் தாவீதின் குமாரனா இருக்கிறார். ரெண்டாவது, சாலமோனுக்கு தேவன் ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார் இல்லைங்களா? சாலமோன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சாலமோன்னா சமாதானம் அர்த்தம். சாலமோன் காலத்துல யுத்தம் நடக்கவே இல்லை. சாலமோனுக்கு எதிரிகளே கிடையாது. நீ படிச்சு பாருங்க, சாலமோனுக்கு எதிரிகள் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது சாலமோன் வந்து ஐபிராத் நதியில இருந்து நைல் நதி வரைக்கும் தேசம் வந்து இருந்துச்சு. அபிரகாம் சொன்ன தேசத்தை எல்லாத்தையும் சாலமோன் ஆண்டார். எதிரிகளே கிடையாது சாலமோன் காலத்துல. சாலமோன் காலத்துல ஒரு கோல்டன் ஏஜ், இஸ்ரேல் ஜனங்களோட கோல்டன் ஏஜ். ஒரு சிவிலைசேஷன்லயும் கோல்டன் ஏஜ் ஒரு ஏஜ் இருக்கு, பொற்காலம் சொல்லி ஒரு காலம் இருக்கு. சாலமோனுடைய காலம் தான் தாவீதுடைய காலம். அதுக்கு அஸ்திபாரம் சாலமோனுடைய காலம் தான் 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அந்த காலத்துலதான் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் சொல்லப்படுது. சாலமோனில இங்க இருக்கிறார், அதான் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் சாலமோனுக்குள்ள ஞானமா இருந்தாராம். அதனால கிறிஸ்துவே தேவனுடைய ஞானமா இருக்கிறார். பவுல் சொல்றாரா இல்லையா? கிறிஸ்து தாங்க தேவனுடைய ஞானம். தேவன் இருந்தா இல்லைங்களா, சர்வ வியாபியா இருந்தார் இல்லையா? அந்த ஞானமே கிறிஸ்து தான், கிறிஸ்துவுடைய தன்மைதான் அது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு?
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது சரி, இப்ப அடுத்த லைன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சாலமோனு கிட்ட 2 பெண்கள் வந்தாங்க. நான் ஆல்ரெடி இந்த செய்தி எடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் வந்தாங்க? 2 பெண்கள் வந்தாங்க. 2 பெண்கள் என்ன பண்ணாங்க? ஒரு குழந்தைய எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஒரு குழந்தைய எடுத்துக்கொண்டு வந்து ஒரு 2 குழந்தைகளுக்கு 2 பெண்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. ஒரு குழந்தை மரிச்சிருச்சு. ஒரு ஸ்திரீ, இன்னொரு ஸ்திரீக்கு குழந்தை இருக்குது. இந்த ஒரு குழந்தைக்காக சண்டை போட்டு சாலமோன்ட்ட வராங்க இல்லைங்களா? இந்த சூழ்நிலை அதுக்கு முன்பதாக சாலமோனை பார்த்து தேவன் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே உங்க ஜனத்தை ஆளும்படிக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானத்தை கொடுங்கன்னும் போது தேவன் சொன்னாரு, இதுக்கு முன்பதாக ஞானம் இல்ல, பின்பதாக அந்த ஞானம் இருக்க போறது கிடையாது. அதை காட்டு, அதே போல ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுத்தார். சரி, இது நடக்குது. அநேக எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து சாலமோனோட ஞானத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அநேக விஷயங்கள் இருக்கு. நான் சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். சாலமோனுக்குள்ள ஞானம் இருந்த ஞானமே கிறிஸ்து தான். அதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இந்த 2 ஸ்திரீகள் யார்கிட்ட வராங்க? இப்போ சாலமோன்ட்ட வந்தாங்க. அங்கங்க வந்து ஆயிரவர்களுக்கு தலைவர்களாலையும் அதை தீர்த்து வைக்க முடியல. லோக்கல் கவுன்சிலையும் தீர்த்து வைக்க முடியல. இப்ப எங்க வந்துச்சு இந்த கோர்ட்? எங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. இந்த கேஸ் எங்க வந்துச்சு? சாலமோன் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. சாலமோன் கோர்ட்டுக்கு வந்தபடி இந்த கேஸ சாலமோன் என்ன பண்ணாரு? விசாரிக்கிறார். 2 பெண்கள் இருக்கிறாங்க. 2 பெண்கள் ஒரு குழந்தை வச்சுட்டு, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அப்ப நீ வாட்சி பாருங்க, போய் பாருங்க என்ன நடக்குது. 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க? ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. ராத்திரி நேரம் ஆகுது. என்ன ஆகுது? ராத்திரி நேரம் ஆகுது. ஒருத்தி பிறந்து படுக்கிறான். பிறந்து படுக்கும் போது அந்த குழந்தை மரிச்சிடுது. கரெக்டுங்களா? இன்னொரு குழந்தை என்ன பண்றான்? இன்னொருத்தி குழந்தை மறிக்கல. புரிஞ்சுக்கோங்க. இது என்னவா இருக்குதா? சர்ச்சேஜஸா இருக்குது. இரவு நேரமா இருக்குது. ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறான். ஆதிவாசி குழந்தை பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தை தன் கவனக்குறைவின் மூலமா இரவு நேரம் வரும்போது குழந்தை மரிச்சு போகுது. குழந்தை எதுக்கு அடையாளமா இருக்குது? எப்பொழுதுமே எழுப்புதலுக்கு அடையாளமா பார்த்திருக்கமா இல்லையா? ஒரு குழந்தை எப்போதுமே எழுப்புதலுக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? சபைக்குள்ள பிறந்த எழுப்புதல் ஒரு சர்ச்சில மரிச்சு போச்சு. இன்னொரு சர்ச்சில இருக்கிற எழுப்புதல் இருக்குது. எந்த காலம்? சாலமோன் இருந்த காலம். ஞானம் ஒரு சரீரத்துக்குள்ள மாம்சமான காலத்துல நாம இருக்கிறோம். ஆமென். இந்த காலம் வரும்போது 2 சர்ச் இருக்குது இல்லைங்களா? ஒன்னு ட்ரூ சர்ச், இன்னொன்னு ஃபால்ஸ் சர்ச். அப்படின்னா எழுப்புதலை உரிமை கொண்டாடும் ஒரு சபை. இந்த எழுப்புதல் என்ன வயிற்றுலதான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் சொல்லுது. அதான் திரும்ப சொல்றாங்கல்ல, எழுப்புதல் வெளியில வர்றது கிடையாது. வெளியில தேடாதீங்க, சபையில தேடாதீங்க. எழுப்புதல்ன்றது ஆல்ரெடி பெற்றுறதுக்கு மேல வர்ற அபிஷேகம்ன்றார். படிச்சிருக்கீங்களா? எழுப்புதல்ன்றது என்ன கிடையாது, வெளியில கிடையாது. ஆல்ரெடி நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பெற்றுக்கிறீங்களா? பெற்று இருப்பதின் மேல வரும் அபிஷேகம் தான் என்னங்க? ரிவைவல் என்ற. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இதே ஒரு 2 சர்ச் என்ன பண்ணுது? இப்போ சண்டை போடுது. சரியா சொல்லணும்னு சொன்னா, ஒண்ணு புத்தி உள்ள சபை, இன்னொன்னு புத்தி இல்லாத சபை. என்ன பண்ணுச்சு? எழுப்புதல சர்ப்ரைஸ் பண்ணி சாவடிச்சிருச்சு. இன்னொரு சபை வருது. இப்ப யார் இருக்கிறது? கிங் சாலமோன் இருக்கிறார். சாலமோன் வெளிப்பட்டு இருக்கிறார். இப்ப சாலமோன்ட்ட வந்தாங்க. சாலமோன் என்ன பண்ணும்? இத நியாயம் தீர்க்கணும். சாலமோன் என்ன பண்ணுங்க? நியாயம் தீர்க்கணும். சாலமோன் பார்த்தாரு, எங்கெங்கயோ ஆச்சு, ஏதோ பண்ணாரு, ஆவுல. சாலமோன் இப்போ எப்படி நியாயம் தீர்த்தாரு? சாலமோன் இதை நியாயம் தீர்க்க 2 விஷயம் தேவைப்படுச்சு. சாலமோன் என்ன தேவைப்படுச்சுங்க? 2 விஷயம் தேவைப்படுச்சு. ஒண்ணு சாலமோனுக்குள்ள இருந்த ஞானம், 2வது ஒரு பட்டயம் தேவைப்படுச்சு. என்ன தேவைப்படுச்சு? ஒரு பட்டயம் சாலமோனுக்கு தேவைப்படுது, உண்மையான சபை எதுன்றத அறியறதுக்கு. அப்படின்னு அந்த பட்டயம் உரையிலிருந்து வெளியே எடுக்கணும். ஓபனிங் ஆஃப் த வேர்ல்டு அடையாளம். அதான் தேர்ட் புல் அடையாளம். தேர்ட் புல் தான் ட்ரூ சர்ச், ஃபால்ஸ் சர்ச்ன்றத புரிய வைக்கும். அதே போல சாலமோனுக்குள்ள இருந்த டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானம் தான் வெளிப்படுது. இப்ப என்ன பண்றாரு சொன்னா, இந்த எழுப்புதலை உடைச்சு போடுன்றார் சாலமோன். இந்த பட்டயத்தை கொண்டு என்ன பண்ணு? உடைச்சிரு, பிரிச்சிரு, எழுப்புதலை பிரிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது இந்த சர்ச் சொல்லுது, எழுப்புதலை என்ன பண்ணாதீங்க, எழுப்புதலை ஒண்ணும் பண்ணாதீங்க, எழுப்புதல் என்ன பண்ணுங்க, அது எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டது, என்னுடைய பாகம் அந்த எழுப்புதல். அப்போ சாலமோன், இன்னைக்கு சாலமோன் வெளிப்பட்டிருக்காரா இல்லையா? சாலமோனுக்குள்ள 2 விஷயம் இருந்துச்சா இல்லையா? ஒன்னு ஓபனிங் ஆஃப் த வேர்ட், தேர்ட் புல்ல இருக்கிற முக்கியமான காரியம் என்னவா இருக்குது சொன்னா, ஸ்வாட். தீர்க்கதரிசிக்கு சாபினா மலையில என்ன விழுந்துச்சு? பட்டயம். பட்டயம்ன்றது எப்போதும் எதுக்கு அடையாளமா இருக்குது? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த காலத்துல 7 முத்திரையில் தான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. இதை வச்சுதான் ஒரு சர்ச் ட்ரூ சர்ச்சா ஃபால்ஸ் சர்ச்சா, அந்த சர்ச்சுக்குள்ள எழுப்புதல் உண்மையான எழுப்புதலா,
அதில் எழுப்புதலா ஃபால்ஸ் எழுப்புதலான்னு தெரியும். அதோட கூட இன்னொன்னு தேவைப்படுது, அதுதான் தேவ ஞானம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டி நான் முடிக்கிறேன். இந்த ஞானத்தை வச்சு இது டூல்ஸா ட்ரூவா ஃபால்ஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ரூ சர்ச்சா ஃபால்ஸ் சர்ச்சா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டிவைன் நாலேஜ் தெய்வீக ஞானம் தான். கடைசியில டிசைனிங் ஸ்பீட் தான் மிருகத்தின் முத்திரைக்குள்ள நம்ம போக முடியுமா போக கூடாதான்னு தடுக்கிறது. நான் சொல்றதுதான் உங்களுக்கு. மிருகத்தின் முத்திரைக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு எது வேணுங்க? ஞானம் வேணும். ஞானம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. புரிதுங்களா உங்களுக்கு? பாருங்க, நான் அந்த வசந்த வாசிக்கிறேன் பாருங்க. நான் முக்கியமான விஷயத்தை வாசிக்கிறேன். இந்த லைன் மட்டும் வாசி, நான் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் அவரிடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷர்களோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜபாலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார். ஓய்வு நாளான போது, ஓய்வு நாள் எத்தனை நாள்? நம்ம எங்க இருக்கிறோம்? 7வது நாள்ல அவர் பிறந்த ஊருக்கு திரும்பவும் ஆதி பெந்தோகோஸ்தே சர்ச் வந்திருக்குது. சர்ச் அங்க திரும்ப என்ன பண்ணிருக்குது? வந்திருக்குதா இல்லைங்களாங்க? சொல்லுங்களேன், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். சபை பிறந்த இடம் எதுங்க? கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டார்ல, கிறிஸ்து இன்னைக்கு சபையா இருக்கிறார். அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட திரும்ப எங்க வந்திருக்கிறாரு? 7வது நாள்ல வந்திருக்கிறா இல்லையா? 7வது நாள்ன்றது எதுக்கு அடையாளம்? 7 சபை காலங்களுக்கு அடையாளமா இருக்குது. அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. அநேகர் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இவனுக்கு எங்கேயோ வந்தது, இந்த சர்ச்சுக்குள்ள இது எங்க வந்துச்சு? கிறிஸ்துவின் சரீரம் சபையா இல்லையா? வார்த்தை என்னவா மாறிச்சு முதல்ல அவர் கையில? இன்னைக்கு திரும்ப வார்த்தை என்னவா இருக்குது? இந்த மாம்சம் என்னவா இருக்குது? கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்குது. சபை இப்ப எங்க வந்து நின்று இருக்குதுன்னா, தான் பிறந்த ஊருக்கு வந்திருக்கு. சபை பிறந்த இடம் எது? சபை பிறந்தது எங்க? ஆதி பெந்தோகோஸ்தே சபை அங்கதான் வந்து நின்று இருக்கு. திரும்ப எத்தனாவது நாள் வந்து நின்று இருக்குது? 7வது நாள் வந்திருக்குது. இப்போ அந்த ஊருக்காரர்களுக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இவ்வளவு வெளிப்பாடு பேசுது, இது எங்கிருந்து வந்துச்சு இந்த ஞானம்? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இங்க பாருங்க, பாருங்க, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் ஏற்படுது. ஞானம், இவன் தச்சனின் குமாரன் அல்லவா? மரியாள் தச்சன் அல்லவா? இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் என்னுடைய சகோதரன் அல்லவா? இவன் சகோதரன் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஞானத்தை குறித்து இடரல் அடைகிறாங்க. ஒரு முதல் வருகையில வார்த்தை மாம்சமா மாறும்போது என்ன வருதுங்க? தன்னுடைய பிறந்த ஊருக்கு வரும்போது 7வது நாள் வரும்போது அவருக்குள்ள ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானம் என்ன பண்ணுச்சு? ஆச்சரியப்படுகிற கிரியைகளை வெளிப்படுத்தும் போது இவங்க எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இடர்ல அடைகிறாங்க. மீண்டும் 2வது வரும்போது, திரும்ப செகண்ட் கமிங் வரும்போது திரும்பவும் வார்த்தை என்ன இருக்குது? இப்போ மனவாட்டி ஆகிய சரீரத்துக்குள்ள சரீரமா மாறி இருக்குது. இப்போ சபை எங்க வந்திருக்குது? பிறந்த ஊருக்கு வந்திருக்குது. எத்தனாவது நாள் வந்திருக்குது? 7வது நாள் வந்திருக்குது. இப்போ லவதைக்கா ஆட்கள் என்ன பண்றாங்க? இப்போ ஆச்சரியமா பாட்டு, இங்க எப்படி வெளிப்பாடு? இவங்க நாங்க பைபிளே படிக்க தெரியாது, ஆனா வெளிப்பாடுகள் இவ்வளவு வெளிப்பாடுகள் பேசுறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க ஞானத்தை கண்டடைகிறதுக்கு சனகரின் சங்கத்துல போய் பெற்றுக்கொண்டாங்க. அதான் பிரச்சனை. இங்க சொல்ல போதுதான் உங்களுக்கு ஏன் அந்த ஆச்சரியம் சொன்னா, திருதச்சு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வார்த்தைகள் பேசினபடி போய் அவனோட தாஸ்தாவேஜிகள் பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்தாங்களாம். தாஸ்தாவேஜிகள் என்னங்க? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க. ஒருவேளை வந்து சனகரின் சங்கத்துல எந்த வருஷத்துல திடீர்னு அவங்கள்ட்ட பார்க்க கேட்கிறாங்க, ஓ எந்த காலேஜ் எத்தனாவது வருஷம் முடிச்ச நீ, எந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல. இவரு போய் நேரா போய் என்ன பண்றாங்க? எருசலேம் போறாங்க, சனகரின் சங்கத்துக்கு போறாங்க, அங்க பைபிள் காலேஜ் போறாங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடி பாக்குறாங்க. எந்த ரெக்கார்ட்ஸ்லயும் ஒரு பேர் கிடையாது. இப்பதான் ஆச்சரியமாகுது. லவதைக்கா சபை சொந்த உடனே வெளிப்பாடு பேசின உடனே, நீங்க என்ன சபைங்க? எந்த சபையில இருந்து பெற்றுக்கொண்டீங்க? இந்த வெளிப்பாடுகள் எப்படி உங்களுக்கு கிடைச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா என்ன தெரியலங்க, இது நெவர் கம்ஸ் டு இன்ஃபர்மேஷன் மூலமா இது வருகிறது அல்ல, வெளிப்பாட்டு மூலமா அது கிடைச்சது அப்படின்றது. தேவன் மாம்சத்துல வெளிப்படும் போது தேவன் திரும்ப எங்க வந்தாருங்க? பெந்தோகோஸ்தே திரும்ப வந்திருக்கிறார், சபை வந்திருக்குதாங்க. இப்ப அதுதான் நடந்துச்சு நான் சொன்னேன். அப்ப அவருக்குள்ள இந்த ஞானம் தான் இயேசு கிறிஸ்துவ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனுக்குள்ள இருந்தது நான் தான். சாலமோனுக்குள்ள இருந்த ஞானம் நான் தான் இல்லைங்களா? இதான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனுடைய சிந்தையில நான் பாகமா இருந்தேன், ஞானமா இருந்தேன். நான் இப்ப மாம்சமா மாறி இருக்கிறேன். சுவாசிக்கிறீங்களா? திருத்துவத்துடைய 2வது நபரோ 3வது நபரா இல்ல, கிடையாது, ஒரே நபர். அவருக்குள்ள இருந்த ஞானமா கிறிஸ்து இருந்தார், அவருக்குள்ள அன்பா கிறிஸ்து இருந்தார், அவருக்குள்ள வல்லமையா கிறிஸ்து இருந்தார்.
ஆமென். பாருங்க, அது கீழே பாருங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவருடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது தேவனுக்குள்ள. உங்களில் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் போய் சொல்லாதீர்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமான ஞானமாய் இருக்கிறது. அது கீழே பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமும், பின்பு சமாதானமும், சாந்தமும், இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறந்ததாயும், பாரபட்சம் இல்லாததாயும், மாயம் மற்றதாய் இருக்கிறது. பரலோக டிவைன் விஸ்டம் குறிச்சு பேசுது. அதுலதான் என்ன பண்ண ஒரு மனுஷன் கட்டப்படணும். அடுத்தது கடைசியா அந்த ஞானத்துக்கான மெயினான ரூட் காஸ் இந்த காலத்துல ஏன் அந்த ஞானம் வேணும்ன்றதுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் வாசிக்கலாம். பாருங்க, கடைசி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13 2 வசனங்கள். பாருங்க, 13 வாசிக்கிறேன். மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்தையும் மிருகத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்படுது. அது சிறியோர், பெரியோர், ஞானவான்கள், தரித்திரர், சுயாதீனர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளையாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் முத்திரையின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவனை தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்வது. அப்படிங்களா, நாம் எங்க இருக்கிறோம்? முத்திரையின் நாட்கள்ல இருக்கிறோம் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 7 எக்காலங்கள்ல 5வது எக்காலம் என்ன சொன்னா அது முத்திரைகளை கொண்டு வருது. முத்திரையின் தூதன் வராருனா சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து தேவனுடைய முத்திரை கோலை உடைய தூதன் புறப்பட்டு வர கண்டே. முத்திரையை கொண்டு வர தூதன் வரார். படிச்சு பாருங்க, வேதத்துல படிச்சு பாருங்க. தேவனுடைய பரிசுத்தவங்கள் மத்தியில என்ன பண்ணுவாங்க? பயப்படுற மத்தியில நெற்றியில முத்திரை போடுகிற காரியம் காணப்படுது. ஏன் காணப்படுது? எசேக்கியேல்ல நடக்குது. இனி எந்த காலத்துல வந்திருக்கோம்? முத்திரையிட நாட்கள்ல இருக்கிறோம் நம்ம. சொல்றதுங்களா உங்களுக்கு? இது நீங்க பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நீங்க பாக்குறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. வெளிப்படுத்தும் விசேஷம் 7வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். எப்பொழுதுமே பூமியின் 4 காற்றுகள்ன்றது அந்த வைன்ஸ் அப்படின்றது விண்ட் அப்படி எது குடிக்கும் சொன்னா உபத்திரத்துக்கும் பிரச்சனைக்கும் போருக்கும் அடையாளமா இருக்குது. இது 4. கீழே பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நம் தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளிலே முத்திரை போட்டு திருமணவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்ட சொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இதோட கூட ஞானத்தை எப்படி கனெக்ட் பண்றது உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ 1,44,000 பேர் யாரா இருக்கிறாங்க? யூதர்கள். அப்ப யூதர்கள் 1,44,000 பேர் வராங்க. இந்த முத்திரையின் தூதன் எங்க வராரு? எங்க வராருன்னு சொன்னா சரியா 5வது எக்காலத்தின் கீழே வராரு. நீ போய் படிச்சு பாருங்க வீட்டுல. அப்போ 5வது எக்கால தூதன் ஊதும் போது இந்த முத்திரை கோலையுடைய தூதன் வராரு. அவர் வரும்போது பூமி 4 காற்றுகளை முடிக்கிறார் இல்லைங்களா? அந்த 4 தூதர்கள் யாருன்னு சொன்னா ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின், ரூஸ்வெல்ட் 4 பேர். இந்த 4 பேர் தானங்க செகண்ட் வேர்ல்டு வார் காரணமா இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க வர்றதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார், அது 6வது எக்காலம். ஆனா 5வது எக்காலத்தின் காலத்திலேயே இந்த முத்திரை கோலையுடைய தூதன் வந்துட்டார். உங்களுக்கு ஏன்னா 5வது எக்காலம் 6வது எக்காலத்துடைய அடுத்த கட்ட நீட்சியா இருக்குது. நீட்சி ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய ரிமைனிங் தான் செகண்ட் வேர்ல்டு வார் வருதா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயும் ஜெர்மனி தோத்துருச்சு, செகண்ட் வேர்ல்டு வார்லயும் ஜெர்மனி தோத்துருச்சு. புரிஞ்சுங்க நல்லா. அப்ப அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு? 1918 வருஷம் 11வது மாசம்
11ஆம் தேதி 11 மணிக்கு ஸ்டாப் ஆச்சு. எதுக்கு? என்ன காரணம்? 11வது மணி வேலை ஜனங்கள் வெளிப்படணும். 11ஆம் மணி ஜனங்கள் யாரு? ஒரு சைடு யூதர்களா இருக்கிறாங்க, ஒரு சைடு புறஜாதியா இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில 4 வகையான வேலைக்காரர் இருக்கிறாங்களா? வேலைக்கு அனுப்பும்படிக்கு எஜமான கூலி ஆட்கள் அனுப்புறாங்களா? அனுப்பும்போது 3ஆம் மணி வேலையில ஒரு ஆட்கள் வர்றாங்க, அப்புறம் 6ஆம் மணி நேரத்துல ஒரு ஆட்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் 9ஆம் மணி நேரத்துல ஒரு ஆட்கள் வராங்க, 5ஆம் மணி நேரத்துல ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. யூதருடைய கணக்கின்படி காலையில 6 மணின்றது 1 மணி. அப்ப 3ஆம் மணி ஆட்கள்ன்றது எத்தனை மணிக்கு வந்தாங்க? 9 மணிக்கு வந்தாங்க இல்லைங்களா? 6ஆம் மணின்றது ஆட்கள் எத்தனை மணிக்கு வந்தாங்க? பகல் 12 மணிக்கு வந்தாங்க இல்லைங்களா? அடுத்தது 9ஆம் மணி ஆட்கள்ன்றது 3 மணி, ஈவினிங் 3 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு வந்தாங்க. அடுத்தது 11ஆம் மணி ஈவினிங் 5 மணி. அப்ப இது 4 வகையான ஆட்கள் வராங்க இல்லைங்களா? இந்த 4 வகையான ஆட்கள்லாம் 4 ஜீவனின் காலத்தை குறிக்குது. இந்த ஒட்டுமொத்த இந்த நேரமும் 7 சபை காலத்தை குறிக்குது. இதுல 3ஆவது மணின்றது சிங்கத்துடைய காலம், 6ஆம் மணின்றது காளையுடைய காலம், 9ஆம் மணின்றது மனுஷ முகத்தின் காலம், 11ஆம் மணின்றது கழுகின் காலம், 11ஆம் மணின்றது ஈவினிங் 5 மணி. யூதர்களுடைய அந்த வேஜஸ் டைம் முடியறது எப்போங்க? 6 மணிக்கு முடிஞ்சிடும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த 11ஆம் மணி நாட்கள் 12 மணி வரைக்கும், அதாவது 1 மணி நேரம் வேலை செய்ய போறாங்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? சாயங்காலத்துல இருக்கிறோம். சாயங்காலத்துல அழைக்கப்பட்டவங்க நம்ம இல்லைங்களா? அப்போ இது லாஸ்ட் டைம்ல வர்ற சர்ச்சை குறிக்குது. 11ஆம் மணி ஜனங்கள், 11ஆம் மணி ஜனங்கள் வெளிப்படணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இந்த 4 தூதர்களும் யுத்தத்துல வராம தடுத்து, இவங்க வரக்கூடாதுன்னு தடுத்து 5வது எக்காலம் ஸ்டாப் ஆகுது. இந்த 4 பேர் வந்தாங்கன்னா யுத்தத்தை கொண்டு வந்து முடிச்சிருவாங்க இல்லைங்களா? இவங்க தான் யுத்தத்தை கொண்டு போறாங்க. அதே போல 6வது எக்காலமும் ஸ்டாப் ஆகுது. 5வது எக்காலத்திலேயே உலகம் முடிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல என்ன பண்ணிருக்கணும்? உலகம் முடிஞ்சிருக்குமா இல்லையா? இப்போ ஒரு தூதன் வந்து என்ன பண்றாரு அந்த யுத்தத்தை? ஏன் அப்படின்னா 11ஆம் மணி ஜனங்கள் வெளிப்படணும், ஸ்டாப் பண்ணு. 1,44,000 பேர் முத்திரை போடப்படுறாங்க யூதர்கள் இல்லைங்களா? அப்ப முத்திரை போடுகிற வேலை வருது. அப்ப நம்ம எந்த நேரத்துல இருக்கிறோம்? முத்திரை நேரத்துல இருக்கிறோம். கரெக்டுங்களா உங்களுக்கு? இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த முத்திரையின் தூதன் யாருன்னா பரிசுத்தாவின்ற. இந்த முத்திரையின் தூதன் யாராங்க? கரெக்டுங்களா? எப்படி பரிசுத்தாவி? 1906ஆம் வருஷத்துல அசூசாவில பரிசுத்தாவி விழுந்துச்சா இல்லைங்களாங்க? சொல்ல புரியுதுங்களா? அப்பா பரிசுத்தாவி திரும்பவும் 2000 வருஷம் முன்னாடி பரிசுத்தாவி திரும்ப பூமிக்கு அப்பதான் வந்துச்சா இல்லைங்களா? அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல இல்லையா? அதுக்கு முன்பதாக இருந்த காலம் மனுஷ முகத்தின் காலம், மனுஷனின் காலம். அவன் பரிசுத்தாவி கிரியை செய்றார். இப்போ 1906ல பரிசுத்தாவி திரும்ப என்ன பண்ணாங்க? முத்திரையை கோலை வச்சு எடுத்துன்னு வந்தார். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அதை தொடர்ந்து என்ன பண்ணுச்சுங்க? ஏறக்குறைய 5 வருஷத்துல யுத்தம் வந்துருச்சு. 1914 இந்த பக்கம் ஒரு 7 வருஷத்துல யுத்தம் வந்துருச்சு. செகண்ட் வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் யுத்தத்துல வந்து உலகம் என்ன இருக்கணும்? அழிஞ்சு போயிருக்கணும். அப்போ தேவனுக்கு தெரியும் முத்திரை நேரம் வந்துருச்சு. முத்திரை நேரம் வந்துருச்சு. 1,44,000 பேரு முத்திரை போடணும். இப்ப 1918க்கும் இன்னைக்கு இருக்கிற வருஷத்துக்கு எத்தனை வருது? 2025க்கும் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அந்த பக்கம் ஒரு 100 வருஷம், 18க்குன்னா 100 வருஷம், இந்த பக்கம் ஒரு 6 வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சுங்க? கரெக்டுங்களா? 100. அப்போ நம்ம கேட்கலாம், அந்த தூதனை பார்த்து கேட்கலாம், என்ன கேட்கலாம்? 106 வருஷம் ஆச்சு, இன்னும் 1,40,000 பேர் யூதர்கள் இன்னும் வெளிப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியல, இன்னும் நான் பூமியில இருக்கிறேன், தூதனே முன்னாடியே வந்தீங்களா, ஏன் வந்தீங்கன்னு கேட்கலாம். முத்திரையின் தூதனே நீங்க வந்ததே எதுக்காக வந்திருக்கிறாரு? நீங்க வாட்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எதுக்காக வந்திருப்பாருன்னு சொன்னா 1,44,000 பேரை முத்தரிக்கிறதுக்கு வந்தாரு. ஆனா அவர் பார்த்து சொல்லுவாரு, இல்ல யூதர்களை நான் முத்தரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக மனவாட்டியின் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தையும் நான் முத்தரிக்கணும். அந்த கூட்டத்தையும் அந்த முத்திரை, அப்ப முத்தரிக்கிறது, முத்திரைக்கும் அடையாளத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. நான் ஆல்ரெடி செய்தி எடுத்திருக்கேன். முத்திரை அப்படின்னா என்னங்க? அடையாளம் என்னங்க? அந்த சரி, காயின் வந்து அடையாளம் இடப்பட்டான், முத்திரையிடப்படல. காயின் அடையாளம் இடப்பட்டான். அதே ஆனா நம்ம முத்திரையிடப்படுறோம். முத்திரைக்கு முன்னதாக 3 ரகசியம் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முத்திரை எதை குறிக்கும் தெரியுமா? பரிசுத்தம் இல்ல, முத்திரை பாதுகாப்பை குறிக்கும். ஏன்னா முத்திரை ஓனர் யாருன்றதை குறிக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? முத்திரை இது இந்த வேலை முடிக்கப்பட்ட வேலையை குறிக்கும். 3 விஷயம் பரிசுத்தாவின்ற செய்தியில தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு. நீங்க செய்தி வாசிக்கலாம்னு சொன்னா நான் செய்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முத்திரை 3 விஷயங்களை குறிக்கும். ஒண்ணு என்னங்க? எதை குறிக்குங்க? ஓனர் யாரு, இந்த பொருளுக்கான அதிகாரி. ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை மூடி என்ன பண்ற முத்திரை போடுறேன்னா இந்த ஓனர் போய் சேர்க்கிற இடம் ஓனரை குறிக்கும். 2வது இந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதுல எந்த வேலையும் இல்லை அப்படின்றத குறிக்கும்
இல்லைங்களா? உங்களுக்கு முடிக்கப்பட்ட வேலை, ஓனரு, பாதுகாப்பு, 3 காரியத்தை பிடிக்கும். அப்ப தேவன் என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனை புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து மறுபடியும் பிறந்த பின்னாடி அவனை புத்திர சுவீகாரத்துக்குள்ள வழி நடத்தி அவன் மேல என்ன பண்றாரு? சீல் போடுறாரு. இது என்னுடையது, இதுல எந்த வேலையும் இல்ல, இது பாதுகாக்கப்பட இருக்குதுன்னு சொல்லி, பிசாசால தொட முடியாதுன்னு சொல்லி அந்த முத்திரை போடுறதுக்கான நேரம் தான் இது. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இதே நேரத்துல பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா அடையாளம் விடுறான். அடையாளம்ன்றது இது இதுல இருந்து வேறானது, ரவுண்ட் மார்க்டுன்ற தீர்க்கதரிசி மார்க் பண்ணி வெளியே தள்ளு, அப்படியே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளுற காரியம் மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்துடைய அடையாளம். மார்க் ஆஃப் த பீஸ்ட்ன்றது மார்க் பண்றது, அடையாளம் இடப்படுறது. காயின் என்ன பண்ண மாட்டான்? அடையாளம் இடப்பட்டான். நாம என்ன பண்றோம்? முத்தரிக்கப்படுறோம், நாம பாதுகாக்கப்படுறோம். அவன் பாதுகாப்புல இருந்து வெளியே போறான். தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு என்ன பண்ணாங்க? வெளியே போனான், புது தேசத்துக்கு போனான், நோத்தன்ற தேசத்துக்கு போனான், ஒரு புதிய ஸ்தாபனத்தை ரெடி பண்ணான் அடையாளத்துக்கு கீழே போனதுனால. புரிஞ்சாங்க? சரி, இவ கடைசியில முடிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம எந்த நேரத்துல இருக்கிறோன்றதை காட்டுறதுக்காக சொன்னது, முத்திரை நேரத்துல. இப்ப முத்திரை நேரத்துல இருக்கும்போது நாம 2 முத்திரைகள் இருக்குது. ஒண்ணு மிருகத்தின் முத்திரை, இன்னொன்னு தேவனின் முத்திரை. தேவனின் முத்திரையை விட்டு, பரிசுத்தாவியை விட்டு, காலத்தின் செய்தியா விசுவாசிக்காம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதே மிருகத்தின் முத்திரை தான். மிருகத்தின் முத்திரை டினாமினேஷன் சொன்னவனே கையில வந்து சிப்பு போடுறதோ தலையில சிப்பு போடுறதோ கிடையாது. பிசாசு ஏமாத்துறான் இல்லைங்களா? கிட்கேட்ல இருக்கிற பார்கோடு கிடையாது. இதுதான் உங்களுக்கு கிட்கேட்ல இருக்கிற பார்கோடு கிடையாது, www கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது எந்த வகையும் என் விசுவாசத்தை தள்ளாது. என் விசுவாசத்தை தள்ளுறது, விசுவாசத்தை புறந்தள்ளுறது என்னன்னு சொன்னா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை புறக்கணிக்கும் போது நான் விசுவாசத்தை விழுறான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பிசாசுடைய கிமிக் அது. அதே போல சிப்பு, அதே போல ரோபோ, இதெல்லாம் பிசாசு ஏமாத்துற வேலை, தந்திரம். அதுக்கான ஆள் மாறாட்டம் பண்றான். உண்மையானது எதுன்னு சொன்னா இந்த நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை உங்க காதுல விழுணும், இருதயத்துல புறக்கணிக்கிறீங்க சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த முத்திரையில இல்ல அந்த முத்திரைகளை போயிடும். புரிஞ்சா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க அடுத்தது இதுக்கு இல்ல. அப்ப அதுக்காக தான் இந்த காரியத்தை காட்டினா கடைசியா இங்க 13வது அதிகாரம் பாருங்க. 13வது அதிகாரத்துல 2 மிருகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். முதல் மிருகம் சிறுத்தை போல இருக்கிற மிருகம், 2ஆம் மிருகம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்கிற மிருகம். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்கிற மிருகம் தான் முந்தின மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை ரெடி பண்ணுதான். முந்தின மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை ரெடி பண்ணுதான். சொரூபம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொரூபம் என்ன அர்த்தங்க? இவ்வளவுதான் கேட்கிறேன். சொரூபம், சொரூபத்துக்கும் விக்கிரகத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. எல்லாமே உருவம் தாங்க, நீ டிஃபைன் பண்ணும். ஆல்ரெடி உண்மையா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கான ரெப்ளிகேஷனை உருவாக்குறதா சொரூபம். விக்கிரகம் அப்படின்றதுன்னா இல்லாதது. இது வரைக்கும் இப்போ அநேக கோயில்களுக்கு, இந்து கோயில்களுக்கு போறோம், அந்த மாதிரி நபர்கள் அந்த மாதிரி உருவங்கள்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா இல்ல, கற்பனையில வடித்தவைகள், அதெல்லாமே இமேஜினேஷன். ஆனா சொரூபம்ன்றது ஆல்ரெடி இருக்கிறதுக்கான ஒரு ரெப்ளிகேஷனை உருவாக்குறது இல்லைங்களா? இப்ப இங்க சொல்லப்படுறீங்க பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன பண்ணுது? நான் கடைசியா இந்த காரியம் பாருங்க. மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடியை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, முதல் மிருகத்துக்கான சொரூபத்தை 2ஆம் மிருகம் ரெடி பண்ணுது. நான் என்னன்றதை நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், அநேக செய்திகளை பேசியிருக்கேன். ஆமென். பாருங்க, முதல் மிருகம்ன்றது என்ன? ரோமன் கேத்தலிக்கா இருக்குது, ரோம வல்லமையா இருக்குது. 2வது மிருகம் என்னவா இருக்குது? அமெரிக்கா, இன்னும் சரியா சொன்னா புரோட்டஸ்டன்டா இருக்குது. அமெரிக்கான்றதோட நிறுத்தக்கூடாது, புரோட்டஸ்டன்ட், அமெரிக்காக்குள்ள செயல்பட்ட புரோட்டஸ்டன்ட் தான் 2வது வல்லமை. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அந்த புரோட்டஸ்டன்ட் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்க? WCC உருவாக்குறாங்க. WCC தான் அந்த சொரூபம். அது என்ன எப்படி இருக்குது பாக்கிறதுக்கு? ரோம போலவே இருக்குது. நீ ரோம வணங்காத, எதுக்குள்ள எதை வணங்கு, எதுக்குள்ள கொண்டு வா? WCCக்குள்ள வா, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்க்குள்ள வா. நீ ரோமன் கேத்தலிக் வந்து விக்கிரகம்லாம் வணங்காத, அதாவது ஃபாதர் எல்லாம் வராத, மரியாதைலாம் வணங்காத. ஆனா எதுக்குள்ள வந்துரு? WC உலக ஆலோசனை சங்கத்துக்கு, ஐக்கியத்து சபைகளுடைய ஐக்கியத்துக்குள்ளவா. இதாவது 2வது மிருகம் செய்யற சொரூபம், முதல் மிருகத்துக்கு செய்யற சொரூபம். இந்த சொரூபம் பேசத்தக்கதா இருக்குது. அப்படின்னா பேசுறதுன்னு சொன்னா சுய அதிகாரம், அந்த கவுன்சிலுக்கு தனி அதிகாரத்தை வாங்குது.
ஒரு அமைப்பை ரெடி பண்ணி அதுக்கான சட்டங்களை ஆக்கி அதுக்கான வல்லமையை கொடுக்கிறது. அதான் அதுக்கான அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா மேலாவது மிருகம், அந்த மிருகத்தின் சொரூபம், முதல் மிருகத்தின் சொரூபம் இரண்டாவது மிருகத்தால செய்யப்பட்டது. அதான் WCC சொன்னேன். அது பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. வல்லமை எதுக்கு? அந்த WCC. ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு WCC ஆல்ரெடி தீர்க்கதரிசி இந்த காலத்து 1962 வருஷத்துல மிருகத்தை ரெடி பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க. ஆனா மிருகத்துக்கு வல்லமை இன்னும் வரல. வல்லமை என்னங்க? தனித்து இயங்குற வல்லமை என்னங்க? தனியா அதே பேசுறது. எந்த ஒரு சொரூபத்துக்கும் பேசாது இல்லையா? மனுஷன் எப்படி எடுத்து வைக்கிறான் அங்க இருக்கும். ஆனா இந்த மிருகம் பேசணும்னு சொன்னா இதுக்கு தனியா அதுக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்ப தீர்க்கதரிசி இந்த காலத்துல அந்த மிருகம் வந்துருச்சுங்க, ஆப்பிரிக்கால வந்துருச்சு, ரெடி பண்ணிட்டாங்க. புரியுது உங்களுக்கு? ஆனா அந்த மிருகம் இப்ப என்ன இருக்குது? மரிச்ச நிலையில இருக்குது. அதுக்கு சரீரம் உருவாயிடுச்சு. ஆனா மெம்பர்ஸ் எல்லாம் அதுல ஐக்கியமா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லுமா, அபிஷியலி ரோமன் கேத்தலிக் அந்த மிருக அந்த WCC-ல ஐக்கியம் கிடையாது. நீ போய் பாருங்க. ஏன் தெரியுமா? உங்களை ஏமாத்துறதுக்கு. ரோமன் கேத்தலிக்கால உண்டாக்கப்படுது இல்லங்க, இது அவங்களால உண்டாக்கப்பட்டது இல்லை அப்படி சொல்லி. ஆனா செயல்பட்டு நெட்ல எல்லாம் தேடி படிச்சு பாருங்க. இந்த WCC-யை இயக்கிறதுக்கு மெயினான ரோலை பிளே பண்ண ரோமன் கேத்தலிக். ரோமன் கேத்தலிக் உடைய கொள்கை தான் அது. எப்போ இந்த தீர்க்கதரிசி இந்த காலத்துல என்ன வந்துருச்சு அது இல்லைங்களா? அப்ப வந்த உடனே இப்ப இதுக்கு ஆவியை கொடுக்கிற நேரத்தான் வந்திருக்கிறோம். நம்ம எந்த நேரத்துல வந்திருக்கோம்? அந்த சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கிறது. அதே தனித்து இயங்கிறதுக்கான வல்லமை கொடுக்கிற நேரத்துல நம்ம இருக்கிறோம். இந்த நேரம் வரும்போது மிருகத்தின் முத்திரை போடப்படுது. கவனிங்க நல்லா. அது சிறியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்வது தவிர வேறு ஒருவனும் விற்க கூடாதபடிக்கு செய்யறது. இந்த நேரத்துல கடைசியா பாருங்க, இதிலே ஞானம் விளங்கும். இந்த பாயிண்ட தான் நான் கொண்டு வந்து நினைச்சேன். இந்த மிருகத்தின் முத்திரையின் நேரத்துல அதை தப்பிக்கிறதுக்கு என்ன வேணுங்க? ஞானம் வேணும். இந்த ஞானம் கிடையாது, வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம், தேவன வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் வேணும். ஏன்னா ஞானத்துக்கு எத்தனை தூண் இருக்கு? 7 4 இப்பதான் நாங்க படிச்சோம். 7 தூணுங்க. 7 தூண்கள் தான் இப்பதானே வச்சோம். 7 தூண்கள்ன்றதுங்க வெளிப்படுத்தப்பட்ட 7 ரகசியங்கள், 7 முத்திரை வெளிப்பாடு. அந்த 7 முத்திரை வெளிப்பாடு என்ன பண்ணுது? பிசாசு தோல் உரிச்சு காட்டுது. தெரியுமா உங்களுக்கு? முதல் முத்திரை என்ன பண்ணுச்சு? பிசாசு வெள்ளை குதிரை மேல எப்படி வரான்றத காட்டுச்சு. 2ஆம் முத்திரை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுதுங்க? பிசாசு அடுத்த குதிரை மேல எப்படி வரான்றத காட்டுச்சு. 3வது முத்திரை, 4ஆம் முத்திரைகள் பிசாசு என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு மட்டும் இல்ல, பிசாசுடைய எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தி காட்டுச்சு. முத்திரை வெளிப்பட்ட பின்பதாக, முத்திரைகள் 7 முத்திரை வெளிப்பட்ட பின்னாடி, அதான் தேவனுடைய ஞானம், தேவன் சிந்தையின் பின்பதாக வச்சிருந்த ரகசியம். அதுதான் உங்களுக்கு, அதுதான் உங்களுக்கு. அப்போ அது தெரியாம இந்த மிருகத்தின் முத்திரையை நம்ம என்ன பண்ண முடியாது? தம்பித்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம ஒரு மனுஷனா இங்க வளரும் போதே என்ன வேணும்? அடுத்தது என்ன வேணுங்க? விசுவாசம், வல்லமை, ஞானம், தெய்வ ஞானம். 62ஆம் வருஷத்திலே தீர்க்கதரிசி ஞானன்றதை முடிக்கிறாரு. அந்த ஞானத்துடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் தான் 7 seals ரெவலேஷன். கரெக்டுங்களா? 62ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி வேற ஞானம் தான் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா அது தெய்வீக ஞானம், தேவன் சிந்தையின் பின்புற இருக்கிற ரகசியம். அது வல்லமையினால் வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்பாடு. அது இல்லாம பிசாசை குறிச்சு வெளிப்படுது. தீர்க்கதரிசி சொல்றாரு, பிசாசு அதிகமா வேதத்துல வெறுக்கிற 2 புத்தகங்கள் என்னங்க? ஏன் ஆதியாகமத்தை வெறுக்கிறான் சொல்லுங்களேன்? பித்தின் புஸ்தகம் இல்ல, அவன் செஞ்ச பாவத்தை வெளிப்படுத்துது. ஆதியாகமம் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு அவன் பாவத்தை வெளிப்படுத்துனா அவனுக்கு கோபம் வரும். நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னொரு விஷயம் சொல்றேன். காயின் ஆபேலை ஏன் கொலை பண்ணான்? காயின் ஆபேலை கொலை பண்ணான் இல்லையா? எது கொலை பண்ணான்? என்னங்க? பராம கொலை பண்ற இயல்பா நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு எப்ப கோபம் வரும்? என்னங்க? தப்போ சுட்டி போட ஒரு மனுஷனுக்கு உச்சகட்டமா கோபம் வரும். அவன் பிறப்பை பத்தி பேசும்போது கோபம் வரும். ஆபேல் சொன்னாரு, உன்னோட பிறப்பு இது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? உன்னோட பிறப்பு ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை திட்டும் போது அவன் மனுஷனுக்கு கோபம் வருதா இல்ல? பூமியின்படி அவன் பிறப்பை, அவன் தாயை பத்தி பேசும்போது அதெல்லாம் கொலைகள் நடக்குது, வெட்டு குத்து நடக்குது. கரெக்டுங்களா? ஆபேல் சொன்னாரு, என்ன சொன்னாரு? சகோதரா,
நம்ம பாவத்துக்கான பரிகாரம் பழம் கிடையாது, அது என்ன வருது, ரத்தமா இருக்குது. ஏன்னு சொன்னா உன் பிறப்பு மோசமா இருந்துச்சு, நீ உன் பாவத்துல போகணும்னா நீ ரத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லி உன் பிறப்பு இல்லீகல் அஃபயர் மூலமாகுதுன்னு சொல்லி பிறப்பை வெளிப்படுத்தும் போது, அவங்க வந்த வழியை வெளிப்படுத்தும் போது அவனுக்கு கோபம் வருது, கொலை செய்யறவங்களுக்கு கோபம் வருது. புரியுதா உங்களுக்கு? நாம நினைச்சிட்டோம் பொறாமைக்கு பின்பதாக வந்த விஷயம் என்னங்க? ரகசியம் வெளிப்படுத்தினார் ஆபேல். அவன் பிறப்பின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆதியாகமத்தை பிசாசு இருக்கிறதுக்கான காரணம் என்னங்க? அவன் செஞ்ச பாவத்தை பாவம் அவன் செஞ்சதே அங்க தெரிஞ்சு வெளிப்படுத்தல். ஏன் அவன் வெறுக்கிறான்னு சொன்னா அந்த பாவத்துக்கான தண்டனை இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் தப்பை பத்தி பேசும்போது கோவம் வரும், அவன் முடிவை பத்தி நீ இதனால இப்படி ஆயிடுவேன்னு சொன்னாலும் கோவம் வரும். புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுத்துக்கு என்ன வேணும்னு சொன்னா தேவன் ஞானம் வேணும். நீ விசுவாசத்தோட எதை கூட்டிப்போ, வல்லமையோட என்ன கூட்டுங்க. ஏன்னா வல்லமையினால்தான் ஞானம் வெளிப்படுது. அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் காட், தேவனுடைய பார்ட் தான் எல்லாமே. விசுவாசிக்கிறீங்களா? நான் சின்ன சின்ன மேலோட்டமான காரியங்களை பேசணும்னு அநேக விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ என்ன வேணும்? சின்ன ரீகால் மட்டும் நான் பாக்குற பாருங்க. என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம், அதுக்கப்புறம் அதான் புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குது, அதுக்கப்புறம் விசுவாசம். விசுவாசம் வல்லமையை கொண்டு வருது இல்லைங்களா? அந்த வல்லமை இருக்கும்போது அதோட கூட எதை கூட்டிக்கும்? ஞானம் இருக்கும்போது தான் வல்லமை சரியா பயன்படுத்த முடியும் இல்லைங்களா? ஒரு மனுஷனுக்கு புத்தி இல்லைன்னு சொன்னா அவன் பணம் அவங்களுக்கு இருக்கிற வல்லமை சரியா என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதிகாரத்தையும் வல்லமையும் சரியா யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஞானம் வேணும். ஞானத்தை கூட்டிக்கோன்றாரு. ஞானத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு போகுது? என்ன இருக்கு போகுதுங்க? பொறுமை இருக்கு போகுது. இல்ல பொறுமையோட கூட தன்னடக்கம் இருக்கு போகுது. அப்புறம் சகோதர சிநேகம் இருக்கு போகுது. ஒன்னொன்னும் டிவைன்லி நேச்சர் தான். அவ்வளவு ரகசியங்கள் அதுக்குள்ள இருக்கு போகுது. வரும் நாட்கள் அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். ஈவினிங் ஒரு சில காரியங்களை குறிச்சு பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவனங்களோட கூட இருப்பாங்க. நம்ம ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடலாம். எல்லா கண்களும் மூடி. கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, எல்லா கண்களும் மூடி. ஆண்டவரே நீர் பெரியவர் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்குற ஐயா, எங்களை தாழ்த்துக்கிறோம். நீர் மாறாதவர், நீர் மங்காதவர். சாரோனி ரோஜாடி லீலி புஷ்பம், இதனால நீ வெளிப்படுத்தின காரியங்களுக்கு ஆய்க்கூட நன்றி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஐயா. ஸ்தோத்திரம்.